இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே விதைக்க இணைகின்றார் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்கள். அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலங்களாலும் ஆகச்சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமற நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம் ஆகச்சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும், சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம். உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன் சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நன்றி நன்றிங்க அன்பு தோழர். நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கொத்துக்கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவழியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம் அன்பின் காணிக்கையாய். இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழித்துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம், நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய். இப்பிரபஞ்ச பெருவெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசிரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி.
இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 601வது நாள் நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம் நாங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும், அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம் நாங்கள். அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் நற்சான்று என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். இந்த நற்சான்று தொகுப்பில் இன்று தளர்வறியா மனம் என்ற ஒரு அற்புதமான தலைப்பின் கீழ் நம்முடைய சிறப்புரையாற்ற இருக்கின்றார் அன்பு ஐயா தமிழ் பேராசிரியர் அர்த்தநாரி அவர்கள். செழுமையான கருத்துக்களை எப்பொழுதுமே தன்னகத்தே கொண்டவர். இன்று நம்முடைய சிறப்பு அழைப்பாளராக, சிறப்பு பேச்சாளராக இன்னும் சற்று நேரத்தில் நம்மோடு இணைந்து கொள்ள இருக்கின்றார். அதுவரை நாம் மற்றுமொரு பகிர்வினை அவர் இணையும் வரை பார்க்க இருக்கின்றோம். கண்ணாடியில் நம் முகத்தை பார்க்கும் போதெல்லாம் நாம் வளர்ச்சி பெற்ற ஒரு வாலில்லாத குரங்கு என்கின்ற பூர்வீகம் நமக்கு தெரிவதில்லை. ஒரு நொடி அந்த எண்ணத்தோடு நம் பிரதிபலிப்பை பார்த்தால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பின்னோக்கி சென்றதைப் போன்று தோன்றும். யாராவது நம்மை குரங்கு என்று திட்டிவிட்டால் அவர்களோடு பேசுவதையே நாம் நிறுத்திவிடுவோம். சிங்கம் என்று சொன்னால் மகிழ்கின்ற நாம், அதைவிட புத்திசாலியான சிம்பன்சி என்று சொன்னால் ஏன் கோபித்துக் கொள்கின்றோம்? நமக்கு அதெல்லாம் தோன்றாததால்தான் மணிக்கணக்கில் கண்ணாடி முன் நின்று அழகு பார்த்துக் கொள்கின்றோம். கணினி இல்லாவிட்டால் நாம் வாழ்ந்துவிட முடியும். கண்ணாடி இல்லாவிட்டால் இயலாது. நமக்கு எப்பொழுதும் உயர்ந்த பிறப்பு என்கின்ற மமதை உண்டு. உலகில் சகல பரப்பையும் ஆக்கிரமித்துக் கொண்டு அபரிவிதமாக வளர்ந்திருக்கும் இனம் மனித இனம். ஒருவரை வைகிற போது கூட மிருகம் என்று சொல்லி ஏளனப்படுத்துவது நமது குணம். எந்த விலங்கும் செய்யாத சாகசங்களை மனிதன் செய்கின்றான் என்பது உண்மை. அதே நேரத்தில் அவன் முற்றிலும் மாறுபட்ட பிறவியா என்பது, அவனுடைய தனித்தன்மை என்ன என்பதும் ஆய்வுக்கு உரியன. ராபர்ட் சபோல்ஸ்கி என்பவர் பிரைமேட் என்கின்ற குரங்கினங்களான சிம்பன்சி, பபூன், ஓரங்குட்டான், கொரில்லா ஆகியவற்றை 20 ஆண்டுகளுக்கு மேல் உற்று கவனித்து ஆய்வு செய்தவர். வரிக்குதிரைகளுக்கு ஏன் வயிற்றுப்புண் வருவதில்லை என்கின்ற வசீகரமான புத்தகத்தை எழுதி புகழ் பெற்றவர். அவற்றை ஆய்வு செய்கின்ற போதே வளர்ச்சி அடைந்த குரங்கினமான மனிதனையும் ஒப்பிட்டு பல முடிவுகளை முன்மொழிந்தவர். குரங்குகளையே குவளையமாக்கிக் கொண்டதால்தான் மனிதர்களை பார்க்கும் பொழுது அவர்களின் கோரைப் பற்கள் எவ்வளவு நீளம் என்று அவற்றுக்கு தோன்றுமாம். இந்த பிரைமேட்டுகளுக்கு ஒரு மனைவியா என்று யோசிக்க ஆரம்பித்து விடுவாராம். எல்லா உயிர்களும் தனித்தன்மை வாய்ந்தவை. மனித இனம் அவற்றில் அதீத தனித்தன்மை பெற்றது என்பது அவரது வாதம். மேலோட்டமாக பார்த்தால்தான் கொரில்லாவும்
சிம்பன்சியும் ஒன்றுவிட்ட சகோதரர்கள் போல நமக்கு தெரியும். ஆனால் மரபுக்கூறுகளை வைத்து மதிப்பிட்டால் சிம்பன்சி கொரில்லாவை விட நமக்கு பக்கத்து சொந்தம் என்பது துலங்கும். நமது தனித்தன்மைக்கு மரபுக்கூறு காரணமா என்பது சிந்திக்கத் தகுந்தது. பழ ஈயையும் நம்மையும் ஒப்பிட்டால் ஏறத்தாழ பொதுவான ஜீன்களே இருக்கின்றன. நம்முடைய மூளை அணுவும் அதன் ரசாயனமும் ஒத்துப்போகின்றன. ஹாம்ஸ்டர் என்கின்ற எலிக் குடும்பத்தை சார்ந்த விலங்கை பரிசோதித்து பார்த்தார்கள். ஒரு பெண் ஹாம்ஸ்டர் 4 நாட்களுக்கு ஒரு முறை கருமுட்டைகளை உற்பத்தி செய்யும். ஒரு கூண்டில் அதோடு இன்னொரு பெண் ஹாம்ஸ்டரை போட்டால் அவற்றின் கருமுட்டை காலம் நீளும். 3 வாரங்களுக்கு பிறகு இரண்டும் ஒரே நேரத்தில் கருமுட்டைகளை உற்பத்தி செய்யும். இப்பொழுது அந்த கூண்டில் ஒரு ஆண் ஹாம்ஸ்டரை போட்டால் அவற்றின் சுழற்சி மாறுபடும். வேறொரு கூண்டில் ஆண் ஹாம்ஸ்டரை போட்டு அங்கிருக்கும் வாயுவை இந்த கூண்டிற்கு திசை திருப்பினால் கூட சுழற்சி மாறும். இந்த இரண்டில் எதன் கை ஓங்கி இருக்கின்றதோ அதன் போக்கிற்கு அந்த இன்னொன்றின் கருமுட்டை காலம் அனுசரித்துக் கொள்ளும். இது பூனை, நாய் என அனைத்திலும் சாத்தியம். இது மனிதர்களிடமும் நிகழ்கின்றது. இதற்கு வெல்லஸ்ஸி விளைவு என்று பெயர். 1970ஆம் ஆண்டு வெல்லஸ்ஸி கல்லூரியில் இதற்கான ஒரு செயல்முறை விளக்கம் நிகழ்ந்ததால் அப்படி அழைக்கப்படுகின்றது. கல்லூரிக்கு புதிதாக வந்து விடுதி வாழ்க்கையை தொடங்கிய அரை தோழிகளிடம் இது காணப்பட்டது. அனைவரும் முகரும் தன்மையோடு தொடர்புடையவை. எந்த பெண் தூக்கலான தன்னம்பிக்கையுடன் அனைவரிடமும் துணிச்சலாக பேச்சும் திறனுடன் இருக்கிறாளோ அவளுடைய மாதவிலக்கு நாளோடு மற்றவர்களுடையதும் ஒத்துப்போனது. இதில் யாருக்காவது ஓர் ஆணோடு தொடர்பிருந்தால் அது சாத்தியமில்லை. 2 பெண்கள் ஒரே ஆணை திருமணம் செய்தால் அவர்கள் இருவரும் ஒரே நேரத்தில் மாதவிலக்கை அடைவார்கள். ஒரே அறை, ஒரே கொடியில் துணிகளை காயப்போடுதல், ஒரே குளியலறை போன்றவற்றால் நம்மை அறியாமல் நம் மூக்கு செயல்படத் துவங்குகின்றது. மற்ற பாலூட்டிகளிடமிருந்து மனிதன் மாறுபடவில்லை என்பதை இந்த பரிசோதனை நிரூபிக்கின்றது. மனிதன் மட்டுமே ஆண் பெண் சேர்க்கையை பொழுதுபோக்காக செய்கின்றான். மற்ற எல்லா உயிரினங்களுக்கும் அது இனத்தை விருத்தி செய்யும் இன்றியமையாத பயிற்சி. இந்த ஒன்றில் மனிதன் கொஞ்சம் வித்தியாசப்படுகின்றான். மனிதன் கைகளைக் கொண்டு ஆயுதம் செய்கின்றான் என்று நாம் மார்த்தட்டிக் கொள்ள முடியாது. ஜேன் குட்ஸ் ஆல் என்பவர் சிம்பன்சிகளும் சின்ன சின்ன கருவிகளை செய்வதை நிரூபித்துக் காட்டினார். ஆனால் நம்மை போல விதவிதமான கருவிகள், உணவு வகைகள், அழகு சாதனங்கள் போன்றவை வேறு எந்த விலங்காலும் செய்ய முடியாது. காலையில் தோசையின் மீது கொஞ்சம் புதினா தூவி வேறுபடுத்தவும், இரவு முந்திரியை தூவி வித்தியாசப்படுத்தவும் நம்மால் மட்டுமே முடியும். இனத்தை இனமே அழிப்பது மனிதன் மட்டுமே என்கின்ற இன்னொரு பார்வை நம்மிடம் உண்டு. சிங்கக்கூட்டத்தில் இருக்கின்ற தலைமை ஆண் சிங்கம் மற்ற ஆண் சிங்கங்களுக்கு பிறந்த ஆண் குட்டிகளை எல்லாம் துடிக்க துடிக்க கொல்லும். இல்லாவிட்டால் அதற்கு போட்டியாக பின்னால் வந்துவிடும் என்கின்ற பயம். ஆண் சிங்கங்கள் ஆச்சரியப்படையத்தக்க சோம்பேறிகள். மனைவிகளின் சம்பாத்தியத்தில் காலை நீட்டி போட்டுக்கொண்டு சொகுசாக சாப்பிடுவது அதன் வழக்கம். யானைகளில் எது கூட்டத்திற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை குறித்து ஆண் யானைக்குள் இரண்டிற்குள் பல பரீட்சை நடக்கும். வெற்றி பெற்றது கூட்டத்தில் ஐக்கியமாகும், தோல்வியுற்றது துரத்தப்படும். தனிமையின் வன்மம் அதற்குள் எப்பொழுதும் எதிரொலிக்கும். அதனால்தான்
ஒற்றை ஆண் யானை உயிருக்கு ஆபத்து என்பார்கள். மனிதனோடு நெருங்கிய தொடர்புடைய குரங்கினங்களிலும் இது சகஜம். ஆண் பாபுன் குரங்குகளின் மரணத்திற்கு முக்கிய பங்கு வகிப்பது மற்ற ஆண் பாபூன்களே. சிம்பன்சிகளில் எல்லையை பாதுகாக்க ரோந்து பணி உண்டு. சிம்பன்சிகள் குழுவாக தங்கள் எல்லையை சுற்றி வரும். அப்பொழுது வேறொரு குழுவை சார்ந்த சிம்பன்சியை பார்த்தால் அடித்து துவைத்து கொன்றுவிடும். எனவே கொல்வது நாம் மட்டுமல்ல என்று திருப்திப்பட்டுக் கொள்ளலாம். ஆனால் சத்தம் போடாமல் சங்கடம் வருவதை நாம் மட்டுமே சாதித்துக் கொள்கின்றோம். கொல்வதை தொழிலாக செய்வது மனிதர்கள் மட்டுமே. பாதுகாப்பிற்காக மற்றவை கொல்லும் பொழுது பல்லாங்குழி விளையாடுவதைப் போல கொல்பவர்கள் நாம் மட்டுமே. காலையில் தன்னுடைய குழந்தைகளை கொஞ்சிவிட்டு அலுவலகம் சென்று அடுத்த நாட்டு குழந்தைகளை கொல்ல குண்டு தயாரிக்க மனிதர்களால் மட்டுமே முடியும். இதையெல்லாம் செய்துவிட்டு அன்று மாலை குழந்தைகளுக்கு இனிப்பு வாங்கி வரவும் நமக்கு மட்டுமே இயலும். ஒரு ஆணின் உடம்பு பெண்ணை விட 30% பலம் வாய்ந்தது, 10% எடை அதிகம், 7% அதிக உயரம். இனவிருத்தி பெண்ணே முக்கியம் என்பதால் இயற்கை அவளை பட்டினி மயக்கத்திலிருந்து பாதுகாப்பதற்காக 25% கொழுப்பு சத்தோடு படைத்துள்ளது. மற்ற விலங்கினங்கள் அவற்றின் உரிமையோடு மோதுகின்றவற்றை மட்டுமே எதிர்த்து தாக்குகின்றன. நாம் பார்த்திராத, சந்தித்திராத, நமக்கு சம்பந்தமில்லாத மக்களை அழிப்பதற்கு தயாராக இருப்பது மனித இனம் மட்டுமே. இவற்றையெல்லாம் வைத்து மனிதனை தனித்தன்மை வாய்ந்தவன் என்று அறிவித்துவிட முடியாது. இவை மற்றவற்றில் இருப்பதன் நீட்சி. இவற்றை வைத்து நாம் பெருமிதப்பட்டுக் கொள்ளவும் முடியாது. அப்படியென்றால் அவன்தான் மனிதன் என்று சொல்லும்படி எப்படி நாம் வேறுபடுகின்றோம் என்பது சுவாரஸ்யமான கேள்வி. இந்த கட்டுரை மூளைக்குள் சுற்றுலா என்ற இறையன்பு ஐயா அவர்களுடைய புத்தகத்திலிருந்து ஒரு பகுதி. இன்னும் சற்று நேரத்தில் நமது சிறப்பு விருந்தினர் வருகைக்காக காத்திருப்போம். அத்தியாயம் 2, தங்க விதி. மனதின் கருத்தாக்கம், தியரி ஆஃப் மைண்ட் என்கின்ற ஒன்று உண்டு. அடுத்தவர்கள் வேறு விதமாக சிந்திக்கக்கூடும் என்கின்ற எண்ணமே அது. ஒரு வயது வரை நாம் நினைப்பதையே எல்லோரும் நினைப்பார்கள் என குழந்தைகள் எண்ணும். பிறகு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான எண்ணம் இருக்கக்கூடும். நம்மை போலவே அவர்கள் சிந்திக்க வேண்டிய அவசியமில்லை என்பதும் புரியும். இந்த தெளிவு 3-5 வயதிற்குள் ஏற்படும். எத்தனை வயதான பின்னும் சிலருக்கு இந்த தெளிவு வராததுதான் நாட்டின் பெரும் பிரச்சனையாக இருக்கின்றது. இது மனிதனுக்கு மட்டுமே இருக்கின்றது என்று வெகுகாலம் நாம் நம்பி வந்தோம். இப்பொழுது மற்றவற்றிற்கும் உண்டு என்பது தெரிய வந்திருக்கின்றது. 2 சிம்பன்சிகளை மரத்தடுப்பால் தடுத்து அவற்றில் பலவீனமானது இருக்கும் பக்கத்தில் ஒரு வாழைப்பழத்தை போட்டபொழுது அது குப்பென்று பாய்ந்து வந்து எடுத்து தின்று விட்டது. 2ஐயும் கண்ணாடி தடுப்பால் பிரித்த பொழுது பலவீனமான சிம்பன்சி வாழைப்பழத்தை எடுக்கவில்லை. இன்னொன்று பக்கம் இருக்கும் சக்தி வாய்ந்த ஒன்று இதை பார்க்கக்கூடும்.
அது வெளியே வந்தால் பின்னி எடுத்துவிடும் என்ற பயம். பலமான சிம்பன்சியின் பக்கத்தில் போட்டவுடன் அது சாவகாசமாக எடுத்து தோலை உரித்து ரசித்து ருசித்து சாப்பிட்டது. மனிதனுக்கும் மற்றவற்றிற்கும் இருக்கின்ற வேறுபாடு சபோல்ஸ்கி கூறுவதைப் போல மனதின் இரண்டாம் கருத்தாக்கம், செகண்டரி தியரி ஆஃப் மைண்ட். நம்மை போல அவை 1000ல் ஒருவன் திரைப்படத்தின் மதம் கொண்ட யானை என்ன செய்யும் தெரியுமா என்கின்ற வசனத்தை விரும்பி கேட்டு அதற்கு பதிலாக வரும் சினம் கொண்ட சிங்கத்திடம் தோற்றுவிடும் பதிலுக்கு கைத்தட்ட முடியாது. மற்றொருவர் எண்ணியதை, எழுதியதை, சிந்தித்ததை நம்முடையதாக பாவித்து சிலாகிக்க சிம்பன்சிகளால் முடியாது. தொன்று தொட்ட காலமாக தங்க விதி என்கின்ற ஒன்று மானுட சமுதாயத்தை இயக்குகின்றது. அதுவே நம் சட்டம், ஒழுக்கம், நீதி நூல்கள், நாட்டாண்மை போன்ற அத்தனைக்கும் அடிப்படை. மற்றவர்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகின்றாயோ அதையே நீ அடுத்தவர்களுக்கு செய் என்பதுதான் அந்த தங்க விதி. அதை போலவே அடுத்தவர்கள் நமக்கு எதை செய்யக்கூடாது என்று எண்ணுகின்றோமோ அதை மற்றவர்களுக்கு நாம் செய்யக்கூடாது. இந்த தங்க விதியின் கோரமுகமே பழிக்கு பழி வாங்குதல். மனிதர்கள் மட்டும் மனதின் வன்மத்தை வளர்த்து இன்னா செய்தாரை அவர் நாண நையப் புடைப்பவர்கள் அல்லர். இது விலங்குகளிடமும் உண்டு. வாம்பயர் வௌவால்கள் இரத்தத்தை உறிஞ்சும் தன்மை கொண்டவை. பசுக்களை கண்டால் அவற்றிற்கு கொண்டாட்டம். இரத்தத்தை உறிஞ்சி தொண்டை பைக்குள் தேக்கி வைத்துக் கொள்ளும். கூடுகளுக்கு பறந்து சென்று குட்டிகளுக்கு ஊட்டும். அவற்றின் குழந்தைகளுக்கு மட்டும் கொடுக்காமல் மற்ற வௌவால்களின் குட்டிகளுக்கும் புகட்டும். ஏதேனும் ஒரு வௌவால் தன்னுடைய குட்டிகளுக்கு மட்டும் கொடுப்பதை வழக்கமாக வைத்திருந்தால் அது தொண்டைக்குழியில் மிச்சம் வைத்திருப்பதை வேறொரு வௌவால் கண்டுபிடித்து அந்த உண்மையை வெளிப்படுத்திவிடும். அதன் வாயில் காற்றை ஊதி இரத்தம் கக்க செய்து மற்றவற்றிற்கு அதன் திருட்டுத்தனத்தை தெரியப்படுத்தியதும் கோபமடையும். மற்ற வௌவால்கள் அதன் குட்டிகளை பகிஷ்கரிக்கும். எனவே தங்க விதிகள் மனிதர்களிடம் மட்டுமே தங்கும் விதிகள் அல்ல. மனிதன் மாறுபடுவதற்கு கருணையும் அடுத்தவர் இடத்தில் தன்னை வைத்து பார்க்கும் தன்மையும் காரணங்கள் என்று நாம் நினைக்கின்றோம். ஆனால் அவையும் நம்முடைய தனி சொத்தல்ல. பிரான்ஸ் டிவால் என்பவர் பிரைமேட்களிடம் ஆய்வு செய்தார். அவர் கண்டுபிடித்த தகவல் சுவாரஸ்யமானது. சிம்பன்சிகளில் எக்கச்சக்க திமிரோடு எல்லாவற்றோடும் வம்பு வளர்க்கின்ற ஒன்றை எரிச்சலுற்ற பலம் வாய்ந்த ஒன்று போட்டு தாக்கினால் மற்றவை கண்டுகொள்வதில்லை. ஆனால் பரிதாபமான அப்பாவித்தனம் கொண்ட ஒன்று அடி வாங்கினால் மற்ற எல்லா சிம்பன்சிகளும் சேர்ந்து கொண்டு அதை தடவி கொடுத்து சாந்தப்படுத்தும். அப்பாவிகள் பாதிக்கப்படுவதை விட அவையும் விரும்புவதில்லை. மனிதனின் கருணையோ பிரம்மாண்டமானது. அதன் விஸ்வரூபம் இனத்தை தாண்டி செல்லும் அன்பை அடிப்படையாக கொண்டது என்கிறார் சபோல்ஸ்கி. மாமிச பட்சிகளான சிங்கமும் சிறுத்தையும் கூட அனாதையாக விடப்பட்ட குட்டிகளிடம் ஆதரவாக நடந்து கொள்வதை பார்க்கலாம். கூட்டத்திலிருந்து பிரிந்த மானுடம் அன்பு காட்டிய பெண் சிங்கத்தையும் பாபுனை வேட்டையாடிய பிறகு அதற்கு குட்டி இருந்தது என்று தெரிந்து அதை மரத்தின் மீது விட முயற்சி செய்த சிறுத்தையையும் மிருக கிரகம் அனிமல் பிளானட் தொலைக்காட்சியில் நாம் பார்த்திருக்கின்றோம். இவையெல்லாம் அபூர்வமானவை, அடிக்கடி நிகழ்பவை அல்ல. மனிதன் மட்டுமே அடிபட்டு கிடக்கும் நாய்க்கும் அலறி துடிக்கும் ஆட்டுக்கும் இரக்கப்படுகின்றான். மற்ற உயிரினங்களின் மீது மற்றற்ற கருணை மனிதனுக்கு மட்டுமே சாத்தியம். விருதுகளுக்காகவும்
பரிசுகளுக்காகவும் பணியாற்றுபவன் மனிதன் என்கின்ற கருத்தும் மேலோங்கி நிற்கின்றது. டோபமைன் என்கின்ற ரசாயனம் மூளையில் உற்பத்தியாவதுதான் அதற்கு காரணம். உண்மையான விருது அதுதான். அப்பொழுது நமக்கு உடலெங்கும் பரவசம். அது உற்பத்தியாவதை தடுத்து விட்டால் வேலை செய்யவே நமக்கு தோன்றாது. குரங்குகளிடம் ஒரு பரிசோதனை செய்தார்கள். அவை ஒரு செயலுக்கு கட்டுப்பட்டால் எல்லா முறையும் ஏதேனும் சாப்பிடக் கொடுப்பதற்கு பதிலாக எப்போதாவது கொடுத்தால் அவை உற்சாகமாக இருக்கும். அதை போலவே குழந்தைகளுக்கும் எல்லா நேரமும் பரிசு கொடுக்காமல் அதே போல குழந்தைகளுக்கு எல்லா நேரமும் பரிசு கொடுக்காமல் கொடுக்கிற நிகழ்வுகளை இஷ்டப்படி மாற்றினால் அவை இனிமையாக வேலை செய்கின்றன. சன்சு என்கின்ற தாவோ அறிஞர் சொன்ன உருவக கதை. ஒரு குரங்கு பயிற்சியாளர் குரங்குகளிடம், இன்றிலிருந்து உனக்கு நான் காலையில் 3 செஸ் நட்டுகளும் மதியம் 4 செஸ் நட்டுகளும் தருகிறேன் என்று சொன்னார். உடனே அவை அனைத்தும் கிளர்ச்சியில் இறங்கின, பயிற்சியை புறக்கணித்தன. அவர் உடனே, சரி, காலையில் 4ம் மதியம் 3ம் தருகின்றேன் என்றார். உடனே அவை கிளர்ச்சியை விட்டுவிட்டு மகிழ்ச்சியில் குதித்தன. எப்படி பார்த்தாலும் எண்ணிக்கை ஒன்றே, ஆனால் உடனடியாக அதிகம் கிடைப்பதையே உள்ளம் அதிகம் விரும்புகின்றது. மனிதர்களும் நாளைக்கு கிடைக்கும் பலாக்காயை விட இன்றைக்கு கிடைக்கும் கலாக்காயே மேல் என்று கருதிதானே செயல்படுகிறார்கள். மனிதனுக்கு இருக்கும் மகத்துவம் மரணத்திற்கு பிறகு கிடைக்கும் பரிசையும் எதிர்பார்த்து அவன் இயங்குவது சொர்க்கம் நரகம் வாழ்க்கைக்கு பிறகான அனுமான விளைவுகள். அவற்றை மையமாக வைத்து நம்பிக்கைகள் செயல்படுகின்றன. இப்பொழுது நாம் யாருக்காவது உதவினால் நமக்கு பின்னால் நல்லது நடக்கும் என்பது பலருடைய உந்து சக்தியாக இருக்கின்றது. அவர்களுடைய தானமும் மனிதநேய செயல்களும் அந்த எதிர்பார்ப்பையே ஆணிவேராக கொண்டவை. தாய் குரங்கும் குட்டிக்காக விட்டி கொடுக்கும். ஆனால் அது இயல்பூக்கத்தின் காரணமாக எதிர்கால பலனை எதிர்பார்த்தல்ல. அவற்றிற்கும் சொர்க்கம் என்கின்ற கற்பனை இல்லை. அங்கு சாம்பிராணி புகை தவழ அழகான பெண் குரங்குகள் நடனமாடும் என்கின்ற கனவுகளிலெல்லாம் அவை மூழ்குவதில்லை. யாராவது சொர்க்கம் என்கின்ற ஒன்று இல்லை என அறிவியல் பூர்வமாக நிரூபித்துவிட்டால், அதை மக்களும் ஏற்றுக்கொண்டு விட்டால், இப்பொழுது நடக்கும் தானத்தில் பாதி நின்றுவிடும். புதிதாக சேர்ந்த அதிகாரிக்கு பூங்கொத்து கொடுப்பது முதல் திருக்கோவிலில் இருக்கும் திருமேனிக்கு பூமாலை சாத்துவது வரை அனைத்தும் எதிர்பார்ப்பையே இடுப்பில் ஏற்றிக் கொண்டிருக்கின்றன. அப்படியென்றால் எப்படி மனிதன் வேறுபடுகின்றான்? இத்தனை ஆற்றலோடு பாய்ச்சலில் முன்னேற எப்படி அவனால் முடிந்தது? அத்தியாயம் 3. பண்பாடும் பண்பாடு. பண்பாட்டினால் மனிதன் வேறுபடுகின்றான் என்கின்ற நம்பிக்கை நமக்கு இருக்கின்றது. மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் மட்டுமல்ல, மனிதனுக்கு மனிதனே பண்பாட்டால் வேறுபடுவதாக நெஞ்சை நிமிர்த்திக் கொள்பவர்கள் நாம். பண்பாடு என்பது உண்ணுகின்ற உணவா? நாம் இன்று உண்ணும் உணவு எண்ணற்ற பகுதிகளின் பங்களிப்பு. 20ஆம் நூற்றாண்டில் தொடக்கம் வரை இங்கு காப்பி இல்லை. 400 ஆண்டுகளுக்கு முன்பு பச்சை மிளகாய் இல்லை, தக்காளி இல்லை. இன்று நம் உணவில் இவை இல்லாத பதார்த்தம் இல்லை. வேக வைப்பது இந்தோனேசியாவிலிருந்து வந்தது. இட்லி அங்கிருந்து சோழர்கள் கொண்டு வந்தது. நாம் உணவில் சேர்க்கும் பலசரக்குகள் வெளிநாட்டிலிருந்து வந்து சேர்ந்தவை.
உடுப்பது பண்பாடா? நம் உடையிலும் எண்ணற்ற மாற்றங்கள் பல்வேறு தாக்கங்களால் ஏற்பட்டவை. பல நாகரிகங்கள் ஐக்கியமாகும் பொழுது அவற்றிலிருந்து வசதியானவற்றை வரித்துக் கொண்டோம், விருப்பமானவற்றை தரித்துக் கொண்டோம். அணிகலன்களும் அப்படியே. பண்பாடு என்பது அறிவியல் விளக்கம். மரபுக்கூறோடு தொடர்பில்லாத நடத்தை நெறிகளை அடுத்த தலைமுறைகளுக்கு எடுத்துச் செல்வது. மனிதனுக்கு மட்டும்தான் பண்பாட்டு பரிமாற்றம் என்று நினைக்க வேண்டியதில்லை என தெளிவுபடுத்துகிறார் சபோல்ஸ்கி. சிம்பன்சிகளில் 27 விதமான நடத்தை நெறிகள் இடத்திற்கு தகுந்தவாறு இருக்கின்றன. ஆனால் நம்மிடம் இருப்பதை போல பரதநாட்டியத்தையும் வீணை வாசிப்பதையும் அடுத்த தலைமுறைகளுக்கு கற்றுக் கொடுக்க அவற்றால் முடியாது. நம்மை மற்றவர்களிடமிருந்து பிரித்து காட்டுவது நம் மொழியின் தகவல் தொடர்பும் அவற்றை ஒட்டிய சிந்தனைகளும். சகோதரி ஹெலன் ஃப்ரெஜின் என்பவர் லூசியானாவில் உள்ள பலத்த கட்டுப்பாடுகள் கொண்ட சிறைச்சாலையில் மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்களுக்கு சேவை செய்வதற்காக வாழ்க்கையையே அர்ப்பணித்துக் கொண்டு வாழ்கின்றார். அவர்களில் பலர் நினைத்து பார்க்க முடியாத குற்றங்களை செய்தவர்கள். எல்லா நேரத்தையும் அவர்களோடு கழித்து கொண்டிருக்கும் அந்த சகோதரியிடம் கேட்டபொழுது, மன்னிக்க முடியாத குற்றத்தை செய்தவர்களை அதிகம் மன்னிக்கப்பட வேண்டியவர்கள், நேசிக்க முடியாத மனிதர்களை நேசிப்பதற்கே அதிக வழிகளை கண்டுபிடித்து நாம் நேசிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். அந்த சகோதரியை போல எண்ணற்ற மனிதர்கள் எல்லா இடங்களிலும் அமைதியாக வெளியே தெரியாமல் பணியாற்றிக் கொண்டே இருக்கின்றார்கள். விதைகள் என்கின்ற அமைப்பு ஸ்ரீபெரும்புதூரில் ஆயுட்கைதிகளின் குழந்தைகளுக்காக அரும்பாடுபட்டு வருகின்றது. கழுத்துக்கு கீழ் அசைவுகளே அற்ற ராமகிருஷ்ணன் என்கின்ற பொறியியல் படித்த மனிதர் அவரை போலவே இருக்கும் மாற்றுத்திறனாளர்களுக்காக அவர் அமர் சேவா சங்கம் என்கின்ற அமைப்பை நடத்துகின்றார். இது போலவே வெளியில் தெரியாத வேர்களாக பலர் உலக விருட்சத்தை தாங்கி பிடிக்கின்றனர். இந்த உணர்வுதான் மனிதனை மற்ற உயிரினங்களிலிருந்து உயர்த்தி வைக்கின்றது. ஒருவர் தன்னை மனிதனாக அடையாளம் காட்டிக்கொள்ள விரும்பினார், அவர் இந்த பண்புகளோடு இருப்பது அவசியம். அது மட்டுமே அவரை மனிதர்களின் வரிசையில் மகத்துவப்படுத்தும். இந்த பண்பாடு மனிதனுக்கு ஏற்பட்டதற்கு காரணம் அவன் பரிமாண வளர்ச்சி. அவனுடைய அபரிவிதமான மூளையே அவனை அடையாளப்படுத்துகின்றது. மனித மூளைக்கு அப்படி என்ன மகத்துவம்? எல்லா மூளைகளுக்கும் ஒரே மாதிரியாக இல்லை. சூசன்னா ஹெர்குலனா ஹெலசல் குறிப்பிடுவதை போல மாட்டின் மூளைக்கும் குரங்கின் மூளைக்கும் வித்தியாசம் இருக்கின்றது. ஒரு சிம்பன்சி சிந்திப்பது போல மாடு சிந்திக்க முடியாது. மூளையின் அளவே முக்கியம். பெரிய மூளை இருந்தால் சிந்திக்கும் திறன் அதிகமாக இருக்கும் என்கின்ற அபிப்பிராயமும் தவறு. எவ்வளவு பணம் இருப்பவனும் நீ பணக்காரன் என்று சொன்னால் என்னை விட பணக்காரர்கள் இல்லையா என்று ஒரு மாதிரி நெளிவதை பார்க்கலாம். ஆனால் எவ்வளவு பெரிய முட்டாளும் உனக்கு மூளை இல்லை என்றால் கோபித்துக் கொள்கின்றான். பணத்தை விட மூளைக்கே முக்கியத்துவம் என்றால் மூளையை செல்லாது என அறிவிக்க வாய்ப்பில்லை. ஒருவன் அவசரமாக வந்து ஆட்டு மாமிச கடையில் மூளை இருக்கின்றதா என்று மொட்டையாக கேட்டான். கறி விற்பவர், இதுவரை வந்தவருக்கெல்லாம் இருந்தது, உங்களுக்குத்தான் இல்லை என்று இரு பொருள்பட பேசினார். நம் மூளையின் எடை 1.2 முதல் 1.5 கிலோ வரை இருக்கின்றது. யானையின் மூளையோ 4-5 கிலோ. திமிங்கலத்தின் மூளையோ 9 கிலோ. எடை முக்கியம் என்றிருந்தால் இன்று யானைகளே உலகத்தை ஆள வேண்டும், திமிங்கலங்களே கப்பல் விட வேண்டும். எடை மட்டும் முக்கியமல்ல,
உடலின் எடையோடு அதை ஒப்பிட வேண்டும். கொரில்லாக்கள் நம்மை போல 2, 3 மடங்கு எடை. ஆனால் நம் மூளை கொரில்லாவை விட 3 மடங்கு பெரியது. உடலின் எடையோடு ஒப்பிட்டால் மூளையின் எடை 2% தான். ஆனால் அது உடலுக்கு தேவைப்படும் மொத்த ஆற்றலில் 25% எடுத்துக் கொள்கின்றது. ஒரு நாளைக்கு நாம் சாப்பிடும் 2000 கலோரியில் மூளைக்கு மட்டுமே 500 கலோரிகள் தேவைப்படுகின்றன. பெரிய மூளையில் அதிக நியூரான்கள் இருக்க வேண்டிய அவசியமில்லை. பிரைமேடுகளின் மூளையில் அதே அளவுள்ள கொரிவிலங்கின் மூளையை விட அதிக நியூரான்கள் இருக்கும். நம்மிடம் 86 பில்லியன் நியூரான்கள். 1 பில்லியன் என்பது 100 கோடி. நம்மிடம் 86 பில்லியன் நியூரான்கள் இருக்கின்றன. அவற்றில் 16 பில்லியன் பெருமூளை புரணி செரபரல் கார்டெக்ஸ் என்கிற பகுதியில் இடம் பெற்றிருக்கின்றன. அந்த பகுதியே நம்முடைய விழிப்புணர்விற்கும் எதையும் தர்க்க ரீதியாக அணுகுவதற்கும் அருவ ஆராய்வதற்கும் அடிப்படையாக இருக்கின்றது. அந்த அளவிற்கு நியூரான்கள் இருக்க வேண்டுமென்றால் ஒரு எலியின் எடை 36 கிலோ இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அந்த கணத்திலேயே அந்த எலி நசுங்கி போய்விடும். அவ்வளவு எடையை தாங்க ஒரு பெருச்சாளி 89 டன் இருக்க வேண்டும். மனித மூளைக்கு ஏன் இவ்வளவு ஆற்றல் தேவைப்படுகிறது? 100 கோடி நியூரான்களுக்கு ஒரு நாளைக்கு 6 கலோரி சக்தி தேவை. நமக்கு மட்டும் ஏன் இவ்வளவு நியூரான்கள் வாய்த்தது என்பது அடுத்த வினா. கொரில்லாக்களும் ஓரங்குட்டான்களும் 8 மணி நேரம் ஒரு நாளைக்கு சாப்பிட்டு 30 பில்லியன் நியூரான்களுக்கு மட்டுமே தேவைப்படும் ஆற்றலை தருகின்றன. அப்படி அவ்வளவு நேரம் சாப்பிட வேண்டியிருப்பது அவற்றிற்கான மிகப்பெரிய தடைக்கல். சமைத்து சாப்பிடுவது நம்முடைய சாப்பிடும் நேரத்தை குறைக்கிறது. முன்கூட்டியே செரிமானத்திற்கு தகுந்தவாறு உணவை சமைக்கும் பொழுது அவை மென்மையாகின்றன, மெல்லுவதற்கு எளிதாகின்றன. உள்ளே சென்றதும் வாயில் கொளகொளவென்று உருமாறி நம் உடல் உறிஞ்சிக்கொள்ள ஏதுவாய் மாறுகிறது. குறைந்த நேரத்தில் அதிக ஆற்றல் உடலுக்கு கிடைக்கிறது. சமைப்பதால் மிச்சமான நேரம் எப்போதும் உணவை பற்றி சிந்திப்பதிலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்தது. ஹாங்காங்கிற்கு ஒரு முறை செல்ல நேர்ந்தது. அங்கு எல்லா இடங்களிலும் 2 கடைக்கு 1 உணவகமாக இருந்தது. அங்கு பெரும்பாலான வீட்டில் பலவேளை சமைப்பதே இல்லை என்று சொன்னார்கள். சமைக்கிற நேரத்தையும் மிச்சப்படுத்துகிறார்களோ தெரியவில்லை. ஆனால் குட்டை கால்களை வைத்துக்கொண்டு குடுகுடுவென அவர்கள் நடப்பது அத்தனை சுறுசுறுப்பாக இருந்தது. மனிதன் விவசாயத்திற்கு சென்றான், நாகரிகம் அடைந்தான், பலசரக்கு கடை கண்டான், மின்சாரம் உருவாக்கினான், குளிர்சாதன பெட்டிகள் கிடைத்தன. மற்ற எல்லா விலங்குகளைக் காட்டிலும் மனிதன் பிரம்மாண்டமாய் வளர்ந்ததற்கு அவன் பெருமூளை புரணி என்கின்ற செரிபரல் கார்டெக்ஸில் இருக்கும் நியூரான்களே காரணம். எல்லா நேரமும் உணவை பற்றியே நினைத்துக் கொண்டிருப்பவர்கள் சிம்பன்சியாகவே நீடிக்கின்றார்கள் என்பது பொருள். அன்பிற்கினிய நண்பர்களே, இதுவரை நாம் பார்த்து கொண்டிருப்பது மூளைக்குள் சுற்றுலா என்கின்ற வே. இறையன்பு அவர்கள் எழுதிய புத்தகத்தின் 3 பாகங்களை பார்த்தோம். இப்பொழுது 4வது பாகத்தினை தற்பொழுது பார்க்க இருக்கின்றோம். அத்தியாயம் 4, சிந்தனையின் விலை. ஓர் அறையில் ஒரே ஒரு மனிதனையும் சிம்பன்சியையும் வைத்து கதவை சாத்தினால் மனிதன் சிம்பன்சி சொன்னபடியெல்லாம் கேட்கத் தொடங்கி விடுவான். ஒண்டிக்கு ஒண்டி சிம்பன்சி சக்தி வாய்ந்தது. அதே அறையில் 60 சிம்பன்சிகளையும் 60 மனிதர்களையும் போட்டால் அரை மணி நேரத்தில் மனிதர்கள் சொன்னபடி சிம்பன்சிகள் கேட்கும்.
30க்கு மேல் ஒன்றாக சிம்பான்சிகளால் செயல்பட முடியாது. அந்த எண்ணிக்கையை அவற்றின் குழு எண்ணிக்கையின் உச்சம். ஆனால் 3,50,000 லட்சம் பேரை மேடையில் சொற்பொழிவாற்றும் ஒருவனால் அமைதியாக கேட்க வைக்க முடியும். யாருக்குமே நமக்கும் சிம்பன்சிக்கும் தொடர்பு என்றால் நம்புவதற்கு கடினமாகத்தான் இருக்கும். 60 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பெண் வாலில்லா குரங்கு 2 பெண்கள் பிறந்தன. ஒன்று சிம்பன்சிகளின் மூதாதையானது, இன்னொன்று நமது முதல் பாட்டியானது. சில லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு 6 விதமான மனிதர்கள் பூமியில் வெவ்வேறு பகுதியில் வாழ்ந்தனர். இப்பொழுது ஒவ்வொரு மனிதனுமே ஒவ்வொரு விதமாக இருக்கின்றான். மனிதன் முன்னேற்றம் அடைவதற்கு மூளையின் வளர்ச்சியே காரணம். சிம்பன்சி போல 3 மடங்கு மூளை, 8% ஆற்றலையே சிம்பன்சி மூளைக்கு பயன்படுத்தும் பொழுது அவன் 1/4 பங்கு உணவை மூளைக்கு செலுத்தினான். அரசாங்கம் பணத்தை இராணுவத்திற்கு பதிலாக கல்விக்கு செலுத்துவதை போல கைகால்களுக்கு செலுத்தும் ஆற்றலை மனிதன் நியூரான்களுக்கு திருப்பிவிட்டான். நம்மிடம் விவாதித்து சிம்பன்சியால் வெல்ல முடியாது, ஆனால் நம்மை 2ஆக பிளந்துவிடும். நேரடியாக நிற்பது அவனை அறிவாளியாக்கிய இன்னொரு நிகழ்வு. உடம்பு பெரிய மூளையை தாங்கிப் பிடிக்கும் சாரமாக இருந்தது. குழந்தையின் தலையோ பெரிதாகிக் கொண்டே இருந்தது. அதனால் பிரசவத்தில் பெண்கள் இறக்கவும் நேரிட்டது. தலை வெளியே வர ஏதுவாக இயற்கை மனித தலையில் 6 பகுதிகளை பஞ்சு போல செய்தது. பெரிய மூளை, ஆயுதங்கள், கற்கும் ஆற்றல், சமூக அமைப்புகள் ஆகியவற்றின் காரணமாக மட்டும் மனிதன் பூமியை நிறைக்கும் ஆற்றல் பெறவில்லை. 20 லட்சம் ஆண்டுகளாக இவை இருந்தாலும் அவன் பேராற்றலை பெற்றது கடந்த 1 லட்சம் ஆண்டுகளாகத்தான். வேட்டையாடுவதுதான் அவனுடைய உணவு தேவையை நிறைவேற்றியது. இப்பொழுது தளர்வறியா மனம் என்ற தலைப்பில் நம்முடைய சிறப்புரையாற்ற இணைந்திருக்கும் அன்பு ஐயா அர்த்தநாரி அவர்களை சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் இந்நிகழ்விற்கு அவரை வருக 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 என வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அற்புதமான சிறப்புரையில் இணைவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை தளர்வறியா மனம் என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்துவோம். நமது வாழ்வியல் வழிகளை இன்னும் செம்மைப்படுத்துவோம். நன்றி. வணக்கம். பொதுவா மதம் பிடிக்கக்கூடாது, ஆனா தாமதம் பிடிக்கவே கூடாது. ஆனாலும் கூட நேற்று கொஞ்சம் கடுமையான ஜுரம், அதனால அந்த மாத்திரை எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தனால லேட்டா ஆயிடுச்சு. திடீர்னு எழுந்து பார்க்கும்போது நேரம் ஆயிடுச்சு. ரொம்ப முதல்ல நான் எல்லாரையும் பொறுத்தருளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த தளர்வு அறியா மனம் அப்படின்னு 601வது நாள் பேசணும் அப்படின்னு நான் 300வது நாள் அன்னைக்கு சொல்லியிருந்தேன். அது இந்த சில நேரத்துல வள்ளல் பெருமான் சொல்லுவாரு, கண்ணேறு படுமென்றோ கனவிலேனும் காட்டென்றாய் காட்டுகிலாய் அப்படின்னு. இந்த கண்ணேறு படுதல் அப்படின்னா திருஷ்டின்னு சொல்லுவோம். குரான்ல சொல்லியிருப்பாங்க, திருஷ்டிங்கிறது உண்மை. ஏன்னா அது ஒட்டகத்தை வானலுக்கு அனுப்புமா. இந்த திருஷ்டிங்கிறது கம்பீரமாக இருக்கக்கூடிய ஒட்டகத்தை வானலுக்கு அனுப்பிடுமா. அது மாதிரி ஒருவேளை இது கண்ணேறு பட்டதோ அப்படின்னு தெரியல. அது மாதிரி இன்னைக்கு அது மாதிரி ஆயிடுச்சு. ஆனா நான் மிகவும் வேதனைப்படுறேன் அந்த மாதிரி ஆனதுக்காக. இந்த தளர்வு அறியா மனம் அப்படிங்கிறது என்னன்னா,
என்ன ஆனாலும் மனசு தளரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இது கூட ஒரு சான்றா அப்படின்னு தெரியல. ஆனா இந்த தளர்வறியா மனம் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, உண்மையிலேயே அது இருக்கக்கூடிய இடம் எங்க அப்படின்னா முயற்சியில தாங்க இருக்கு. இந்த திருக்குறள்ல பொருட்பால்ல பார்த்தோம்னா ஆழ்வினை உடைமை அப்படின்னு ஒரு அதிகாரம் இருக்கு. ஆழ்வினை அப்படின்னா முயற்சி அப்படின்னு அர்த்தம். அந்த ஆழ்வினை உடைமையில ஒரு திருக்குறள் இருக்கும். பொறியின்மை யாருக்கும் பழி அன்று. சரி, பொறியின்மை யாருக்கும் பழி அன்று அப்படின்னு சொன்னா, நமக்கு ஐம்புலன் இருக்கு இல்லைங்களா? மெய், வாய், கண், மூக்கு, செவி. இந்த 5ல ஒன்றின் செயல்பாடு குறைந்தாலும் அது பழி இல்லை. பொறியின்மை யாருக்கும் பழி அன்று. இந்த 5ல 1 செயல் இழந்து போனா அது குற்றம் கிடையாது. அப்ப எது குற்றம் அப்படின்னா, அறிவறிந்து ஆழ்வினை இன்மை பழி. அறிவை அறிய வேண்டிய அறிவை அறிந்து கொண்டு முயற்சி செய்யாம இருக்கிறோம் பாருங்க, அதுதான் பழி அப்படின்னு திருவள்ளுவர் சொல்வாரு. திருக்குறளை மறுபடியும் சொல்றேன். பொறியின்மை யாருக்கும் பழி அன்று, அறிவறிந்து ஆழ்வினை இன்மை பழி. அப்படி தளராத முயற்சி செய்யறோம் பாருங்க, அங்கதான் தளர்வு அறியா மனம் அப்படிங்கிறது இருக்கும். அப்படிங்கிறது அந்த தளர்வறியா மனம் அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு இடத்துல இருக்கு. எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா, அபிராமி அந்தாதி அப்படின்னு ஒரு நூல். அதுல 100+2 102 பாட்டு இருக்கும். எதுக்காக 102 பாட்டு அப்படின்னா, முதல்ல இருக்கிறது காப்பு செய்யுள், 102வதா இருக்கிறது நூல் பயன். இந்த ரெண்டையும் தள்ளிட்டோம்னா 100 பாட்டு இருக்கும். அந்த 100 பாட்டுல 69வது பாடல். ராமச்சந்திரன் இருக்கிறாரான்னு எனக்கு தெரியல. பொதுவா என்னன்னா, ஒரு பழைய பாட்டு இரவு வரும் பகலும் வரும் உலகம் ஒன்றுதான் அப்படின்னு வரும். நேத்து ராத்திரி நான் கற்பகவல்லி அவங்க கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி இந்த பாட்டை சாட்ல போடுங்க அப்படின்னு சொன்னேன். அநேகமா அவங்க போட்டிருப்பாங்க. அப்படி இந்த தளர்வறியா மனம்ங்கிறது எங்க வரும்னா, அபிராமி அந்தாதியோட 69வது பாடல்ல வரும். அந்த பாடல் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும். இதை வச்சுதான் நான் 300வது நிகழ்வுல சொன்ன 601வது தலைப்பு தளர்வறியா மனம் அப்படின்னு. சரி, தளர்வறியா மனம் தரும். அதுக்கப்புறம் தெய்வ வடிவம் தரும். ஒரு மனிதனை தெய்வமாக கூட ஆக்கக்கூடிய ஆற்றல் மனசுக்கு உண்டு. அப்ப மனசு எப்படி இருந்தா அந்த ஆற்றல் வரும் அப்படின்னா, மனசுல தளர்வு அப்படிங்கிறது இருக்கவே கூடாது. அப்ப தெய்வ வடிவம் தரும். தெய்வ வடிவம் வந்துருச்சுன்னா மனசுல இந்த வஞ்சனை அப்படிங்கிறது இருக்காது. வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அது மாதிரி வஞ்சனை அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. அது நமக்கு திருக்குறள்ல 10வது அதிகாரம் இனியவை குறள். அதுல முதல் குறளே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இன்சொலால் ஈரம் அலையி படிரிலவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல். அந்த இனிய சொற்கள் சொல்லக்கூடியவங்களுடைய மனசுல இந்த வஞ்சனைங்கிறது இருக்காது. படிரு அப்படின்னா வஞ்சனை அப்படின்னு அர்த்தம். ஆக அந்த வஞ்சனை இல்லாம இருக்கும். நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும். இந்த வஞ்சமில்லா இனம்ங்கிறது கம்யூனிட்டி சர்டிபிகேட்ல எல்லாம் இருக்காதுங்க. அது எங்க இருக்கும்னா குவாலிட்டியில தான் இருக்கும். இப்ப சரித்திரம் படைப்போம் இருக்கு,
இந்த தளத்துல நம்ம ரெகுலரா வரோம். எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் வரோம். அப்ப இதுல இருக்கக்கூடிய தோழர்கள், தோழிகள் எல்லோரோடும் நமக்கு நட்பு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் வஞ்சமில்லா இனம் அப்படிங்கிறது. நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும். அப்புறம் என்னென்ன தரும்னு லிஸ்ட் போடல, மொத்தமா சொல்லிட்டாரு. எல்லாம் தரும். எப்படிப்பட்ட எல்லாம்? எல்லாம் அப்படின்னா அது நல்லதும் இருக்கும், தீயதும் இருக்கும். அதனாலதான் அதை மட்டும் கொஞ்சம் பிரிக்கிறாரு, பிரிச்சு சொல்றாரு. பிரிச்சு எப்படி சொல்றாருன்னா, நல்லன எல்லாம் தரும். சரிங்க, இப்ப இவ்வளவு சொல்லிட்டாங்கல்ல, தனம் தரும், கல்வி தரும். இது இப்படி பிரிச்சு பாருங்களேன். ஒண்ணு தனம் தரும். தனம் அப்படின்னா பொருள். உங்களுக்கு திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. இந்த பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்னாலே எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, பொருள் அப்படின்னா நேரடியா பணத்தை தான் நினைச்சுக்கிறோம். ஆனா அப்படி இல்லை. பொருள் அப்படிங்கிறது என்னன்னா பணத்தை வரவழைக்கக்கூடிய வழி, அதுதான் பொருள். அப்படிப்பட்ட பொருளை வர வைக்கக்கூடிய அறிவு நமக்கு இருக்கு பாருங்க, அதையும் நம்ம பொருள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதனால அப்படிப்பட்ட இப்ப அதனாலதான் பரிபாடல்னு ஒண்ணு இருக்குங்க. அதாவது அது சங்க இலக்கியம். சங்க இலக்கியத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, யான் இறப்பவை பொன்னும் பொருளும் போகமும் அல்ல. யான் இறப்பவை பொன்னும் பொருளும் போகமும் அல்ல அப்படின்னா உங்ககிட்ட என்ன கேட்கிறேன் அப்படின்னு சொன்னா, பொன் அல்ல, பொருள் அல்ல, அதனால் வரக்கூடிய சுகம் அல்ல. அப்ப என்ன கேக்குறீங்க அப்படின்னா, அந்த பரிபாடல் சொல்லுது, அன்பும் அரணும், அன்பும் அரணும் அருளும். அன்பு, அறம், அருள், இந்த மூன்றையுமே நான் உங்களிடத்தில் கேட்கிறேன் அப்படின்னு அந்த பரிபாடல் வரும். இந்த பரிபாடல் அப்படின்னாலே பரிந்து செல்லக்கூடியது, ரொம்ப அருமையா. அது ஒரு விதமான மனசுல ஒரு விதமான அன்பினை உருவாக்கக்கூடிய ஈரம் அப்படிங்கிறது. மனசுல ஈரம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஈரம் அப்படின்னாலே அன்பு அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட யான் இறப்பவை பொன்னும் பொருளும் போகமும் அல்ல. அப்படின்னா என்ன வேணும்? அன்பும் அறமும் அருளும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த பரிபாடல்ல. அதனால இந்த பணத்தை தரக்கூடிய தனம் தரும் ஒண்ணு. தனம் அப்படின்னா பொருள் இந்த இடத்துல. ஏன்னா இந்த பணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ரொம்ப நாளைக்கு முன்னாடி பணம்னு ஒண்ணு கிடையாது. அப்பெல்லாம் பண்டமாற்று முறையில தான் மனித வாழ்க்கை அப்படிங்கிறது இருந்தது. அப்ப பண்டமாற்று முறை காலத்துல துட்டு கிடையாதுங்க. துட்டுனா துட்டு, ரிசர்வ் பேங்க் துட்டு, கட்டுனா கட்டு, கரன்சி நோட்டு கட்டு அப்படின்னு ஒரு சினிமா பாட்டுல வருது இல்ல. இந்த கரன்சி நோட்டு, துட்டு இதெல்லாம் இல்லாத காலத்துல எது பொருள்? ஒரு பொருளை பெறுவதற்கான சக்தி இருக்கு பாருங்க, அப்ப அதுதான் பொருளா இருந்தது பண்டமாற்று முறை காலத்துல. அதனாலதான் ஒரு சினிமா பாட்டுல வரும், மனத்தோட்டம் போடு என்று மாயவனார் கொடுத்த உடல் பணத்தோட்டம் போட்டதேயடி, முத்தம்மா பணத்தோட்டம் போட்டதேயடி அப்படின்னு அந்த பாட்டுல வரும். ஆனா இந்த இடத்துல பொருள் அப்படிங்கிறது என்னன்னா சக்தி. அந்த சக்தியை கொடுக்கும் தனம் தரும். அப்புறம் அந்த தனம் தரும்க்கு அடுத்தது என்ன வருதுன்னா கல்வி தரும், ரெண்டாவது. இப்ப இத ரெண்டா பாக்குறோம், ஒண்ணு தனம், ரெண்டாவது கல்வி. சரி, ஆனா இந்த ரெண்டையும் ஒன்னாக்குவோம். இப்ப தனம் தரும்ங்கிறது சிங்கிளா இருக்கு, கல்வி தரும்ங்கிறது சிங்கிளா இருக்கு. சிங்கிளா இருக்கிறதால பிரயோஜனமே இல்லைங்க, எப்பவுமே மிங்கிள் ஆனும்.
ஒன்றாக சேர வேண்டும். அப்ப ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. இந்த ரெண்டையும் ஒண்ணாக்குங்க. ஒண்ணாக்கும் போது தனம் தரும் கல்வி தரும். தனம் தரும் கல்வி தரும் அப்படின்னா பொருளை தரக்கூடிய கல்வியை அது தரும் அப்படிங்கிறது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு என்னன்னா, கல்வியினால நமக்கு பொருள் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு மிகப்பெரிய குத்துச்சண்டை வீரரை பார்த்து கேட்பாங்க, இந்த உலகத்திலேயே நீங்க யாருக்கு அதிகமா பயப்படுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த குத்துச்சண்டை வீரன் சொல்லுவானா, வருமான வரிக்காரங்களுக்கு தான் நான் ரொம்ப பயப்படுவேன் அப்படின்னு சொல்லுவானா. அது மாதிரி கல்வியின் மூலமா நமக்கு வருமானம் அப்படிங்கிறது வந்ததுன்னா நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அது எப்போதுமே குறையாது. அதனால வரி கட்டுறதால நமக்கு பாதிப்பும் வராது. வருமான வரி கட்டுவது என்பது பாதிப்பு அல்ல, அது ஒரு பாதுகாப்பு அப்படிங்கிறத அந்த கல்வியானது நமக்கு உணர்த்தும் ஒண்ணு. அடுத்து இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா, நாம் யார நம்புறோமோ அவங்க நம்மள கைவிட்டுட்டு போவாங்க. யாரை நம்பி நான் பிறந்தேன் அப்படின்னு ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கும். மனிதர்கள் சில நேரங்களில் கைவிடக்கூடும். ஆனா கல்வி எப்போதுமே ஒரு மனிதனை கைவிடாது. நமக்கு என்ன தேவையோ அந்த கல்வி கண்டிப்பா கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. வாழ்க்கையில, உலக வாழ்க்கையில தகுதி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஆங்கிலத்துல நம்ம அதை என்ன சொல்லுவோம்னா ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். முதல்ல இந்த கல்வி அப்படிங்கிற தகுதியை நாம் அடைந்து விட்டால், இந்த கல்வி தகுதி அப்படிங்கிறதுக்கு நம்ம ஆங்கிலத்துல என்ன சொல்லுவோம், எஜுகேஷனல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எஜுகேஷனல் ஸ்டேட்டஸ் வந்துடுச்சுன்னா அது வரும்போதே அது கூடவே நமக்கு இன்னொரு ஸ்டேட்டஸ் வந்துருங்க, எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ், பொருளாதார தகுதி அப்படிங்கிறதும் வந்துடும். இந்த எஜுகேஷனல் ஸ்டேட்டஸ், எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ், எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் த்ரூ த எஜுகேஷனல் ஸ்டேட்டஸ். இந்த பொருளாதார தகுதி என்பது கல்வி தகுதியின் மூலமாக நமக்கு வருமானால் கண்டிப்பா நமக்கு இன்னொரு ஸ்டேட்டஸ் வரும். என்னன்னா சோசியல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற சமுதாய தகுதி. இந்த 3 தகுதி இருக்கு பாருங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் கல்வி தகுதி அப்படிங்கிற எஜுகேஷனல் ஸ்டேட்டஸ், ரெண்டாவது பொருளாதார தகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ், மூணாவது சமுதாய தகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய சோசியல் ஸ்டேட்டஸ். இந்த மூன்றுமே நமக்கு தரக்கூடிய எது அப்படின்னு சொன்னா மனம். அதனாலதான் இந்த தனம் தரும் கல்வி தரும் இந்த ரெண்டையுமே ஒன்னா ஆக்கிடணுங்க, மிங்கிள் பண்ணிடணும். ஆக தனம் தரும் கல்வி தரும். ஆக பொருளாதார ஆற்றலை தரக்கூடிய கல்வி என்பது ஒருவருக்கு வாய்க்குமானால், அதனாலதான் பாரதிதாசன் சொல்வாரு, மலைவாழை அல்லவோ கல்வி, இதை வாயார உண்ணுவாய் போயன் புதல்வி அப்படின்னு சொல்வாரு. அது எந்த பாட்டுல அப்படின்னு பாத்தீங்கன்னா, தலைவாரி பூச்சூட்டி உன்னை, கொஞ்சம் ஏதாவது ஒரு டம்ளர் போட்டு மூடி வை, போடும், மலைவாழை அல்லவோ கல்வி, அதை வாயார உண்ணுவாய் போயன் புதல்வி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த தலைவாரி பூச்சூட்டி உன்னை பாடசாலைக்கு போய் என்று சொன்னால் உன் அன்னை அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குங்க, பாரதிதாசனுடைய பாடல். ரொம்ப அருமையான பாடல். இந்த உலகத்துல எல்லா குழந்தைகளுக்கும் நாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பாடல். பர்டிகுலரா, அதாவது குறிப்பா பெண் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக அந்த பாடலை கற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த பாடலை பாடும்படியாக செய்யணும். ரொம்ப அருமையான பாடல். அதுல அவர் சொல்லுவாரு, மலைவாழை அல்லவோ கல்வி. மலை வாழைப்பழம் கொஞ்சம் விலை அதிகம் தான், ஆனா சுவையா இருக்கும். மலைவாழை அல்லவோ கல்வி, இதை வாயார உண்ணுவாய். வாயார அப்படின்னு சொன்னா 2 அர்த்தம் இருக்கு. ஒண்ணு விருப்பம் நிறைவேறும்படியாக அப்படிங்கிறது,
விருப்பம் நிறைவேறும்படியாகன்னா அதுக்கு ஆங்கிலத்துல என்ன சொல்லுவோம், மார்ஜினல் யூட்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அந்த விருப்பம் நிறைவேறும்படியாக, நிறைவேறும் போது அந்த விருப்பம் இயல்பா குறையும். அதுக்கு என்ன சொல்லுவோம், அது ஒரு விதமான மருந்துங்க. என்ன செய்யும் மருந்து? பொன் செய்யும் மருந்து. பொன்னையே செய்யக்கூடிய மருந்து ஒண்ணு உண்டு. எது? போதும் என்ற மனமே. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்னு வரும். ஆக அந்த போதும் என்ற மனம் வருது பாருங்க, அதுதான் தளர்வு அறியா மனம் அப்படிங்கிறது. இதுக்கு ஆங்கிலத்துல NF அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அது இந்த காஃபி போடுங்க. அது மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். ஆக தனம் தரும், கல்வி தரும். ஆக அந்த பொருளாதார தகுதியை தரக்கூடிய கல்வி வந்துடுச்சுன்னா அந்த கல்வி தான் நாளும். இந்த நாளுங்கிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும். இந்த அபிராமி அந்தாதியினுடைய 69வது பாடல் தான் இந்த கருத்தை, இந்த கருத்துங்கிறதுக்கு ஆங்கிலத்துல கான்செப்ட், இந்த தலைப்பை, இந்த டாபிக், இந்த கான்டெக்ஸ்ட், இந்த டாபிக், இது ரெண்டையும் கொடுத்தது எது அப்படின்னு பார்த்தா அபிராமி அந்தாதியோட 69வது பாடல். அப்புறம் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும். அப்புறம் அது தெய்வ வடிவம் தரும். இன்னைக்கு மார்கழி மாதம் 3ஆம் நாள். நேற்றைக்கு பாடல்ல நீங்க பார்த்திருப்பீங்க, ஆண்டாள் நாச்சியார் எப்படி எல்லாரையும் கூப்பிட்டிருப்பாங்கன்னா, வையத்து வாழ்வீர்கள். இப்ப வைய உலகத்து உள்ளவர்களே அப்படி கூட கூப்பிட்டுறலாம். ஆனா உயிரோட இருக்கிறவங்க எல்லாம் வாழறவங்க கிடையாதுங்க. வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நிற்பவர் யார் அப்படிங்கிறது தான். அப்படி தகுதியான வாழ்க்கை வாழறாங்க பாருங்க, அவங்களதான் வாழ்வீர்கள் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் சொல்லுவாங்க. ஆண்டாள் நாச்சியார் மட்டுமா சொன்னாங்க, திருவள்ளுவரும் பார்த்தீங்கன்னா 5வது அதிகாரமாக இருக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தா இல்வாழ்க்கை. 1 கடவுள் வாழ்த்தா, 2 வான் சிறப்பு, 3 நீத்தார் பெருமை, 4 அரண் வலியுறுத்தல். இந்த 5வது அதிகாரமாக இருக்கக்கூடிய இல்வாழ்க்கையில 50வது திருக்குறள்ல சொல்வாரு, வையத்து வாழ்வாங்கு வாழ்பவன். அந்த 2 பேருடைய கருத்து ஒரே மாதிரி இருக்கு பாருங்க. ஆண்டாள் நாச்சியார் வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னு விழித்தல் கூப்பிடுவாங்க. அதே நேரத்துல திருவள்ளுவர் சொல்வார், வையத்து வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த உலகத்துல கல்வி தகுதியை பெற்று, பொருளாதார தகுதியையும் பெற்று, சமுதாய தகுதியையும் பெற்று, யாருக்கும் தொல்லை எதுவும் இல்லாமல் வாழ்பவனும், அதே நேரத்தில் இந்த ஆற்றலை ஊரும் நாடும் உலகமும் பயன்படும்படியாக வாழ்பவர்களும் வானில் இருக்கக்கூடிய தெய்வத்தில் இடம் பெறுவார்கள் அப்படிங்கிறது. இதுல என்னன்னா, நான் 2 வரியை சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன், இன்னொரு நாள் பேசிக்கலாம். யாருக்கும் தீங்கின்றி வாழ்பவன் மனிதன், ஊருக்கே உழைத்து வாழ்பவன் புனிதன். மனிதன் புனிதனாவான், புனிதன் ஆகும். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி தியாகத்தையும் அதே நேரத்துல தெய்வத்தன்மையையும் தரக்கூடிய மனம் அப்படிங்கிறது தான் தளர்வு அறியா மனம் அப்படிங்கிறது. இதை ஏன் நான் 601வது தலைப்பா எடுத்தேன் அப்படிங்கிறத மாத்திரம் நான் சொல்லிக்கிறேன். அதாவது 3 விஷயம் ரொம்ப முக்கியங்க. இப்ப நமக்கு ஆங்கிலத்துல 26 எழுத்து.
26வது எழுத்து என்னது? இசட். 25வது எழுத்து ஒய். எக்ஸ் ஒய் இசட்னு வரும் இல்லைங்களா? சரி. 24வது எழுத்து எக்ஸ். அப்புறம் யூ வி டபிள்யூ. டபிள்யூன்னு ஒன்று வரும். டபிள்யூ. யூ ஒன்று இருக்கு, டபிள்யூ ஒன்று இருக்கு. ஆனா அதே நேரத்துல ட்ரிபிள் யூன்னு ஒன்று இருக்குங்க. அதை நம்ம நினைக்கிறதுல நினைச்சு பார்க்கணும். முதல்ல உணவு, ரெண்டாவது உணர்வு, மூணாவது உறவு. இந்த மூன்றையும், இந்த மூணுல முதல்ல இருக்கு பாருங்க உணவு, அது 6 சுவை. ஆனா அதே நேரத்துல இந்த உணர்வு உறவு இரண்டையும் கொடுக்கக்கூடியது எதுன்னா அது அறிவு. அது 6 அறிவு. சாட்ல போட்டிருப்பாங்க. 6 அறிவதுவே அவற்றோடு மனனே. 6வது அறிவு அப்படிங்கிறது மனசு. அந்த அறுசுவை இருந்ததுன்னா அது முழுமையான விருந்து. 6 அறிவு இருந்ததுன்னா அது பொன் செய்யும் மருந்து. அப்படி பொன் செய்யும் மருந்தாக இருப்பது மனம். அதனாலதான் சொல்லுவாங்க, மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவான், மனசை பார்த்துதான் வாழ்வ மாத்துவான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஊத்துவான் மாத்துவான் அப்படின்னு சொல்றதெல்லாம் இறைவனை குறிக்கக்கூடிய ஒன்று. இறைவன் என்பது இயற்கையின் வடிவம். அதனால அதை நம்ம இன்னொரு நாள் பார்ப்போம். என்னுடைய கால தாமதத்தை எல்லோரும் பொறுத்தருளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த தவறு ஒரு முறை நிகழ்ந்தது. ஆனா கண்டிப்பா இன்னொரு முறை நிகழாது அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன். பொறுத்தருளுமாறு கேட்டுக்கொண்டு இன்னைக்கு தெய்வ வடிவம் தரும் அதோட நிறைவு பண்ணிக்கலாம். தெய்வத்தோட நிறைவு பண்ணிக்கலாம். அடுத்தது நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் நல்லன எல்லாம் அப்படிங்கிறதெல்லாம் இன்னொரு நாள் வேறொரு தலைப்புல பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கு வேலை நாள். வேலை நாள் அப்படிங்கிறத விட இது காலை நேரம். இந்த இரவும் வரும் பகலும் வரும் உலகம் ஒன்றுதான்ங்கிற மாதிரி இந்த உலகத்துல இந்தியால காலை நேரமா இருந்தாலும் கூட வேற வேற நாடுகள்ல வேற வேற நேரமா இருக்கும். அதனால முதல்ல தவறு தாமதம். இரண்டாவது தவறு ஒண்ணு பண்ணக்கூடாதுல்ல, அதிகமான நேரத்தை எடுத்துக்கிறது. அதாவது பணத்தை விட ரொம்பவும் முக்கியமானது நேரம். அதனால அந்த நேரத்தை எடுத்துக்கொள்ள என்னுடைய மனம் சம்மதிக்கவில்லை. அப்படிங்கிறதுனால என்னுடைய தவறுக்கு பொறுத்தருளுமாறு மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டு இன்னொரு முறை இந்த தவறு நிகழாமல் நான் கவனமாக பார்த்து கொள்கிறேன் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே தனம் தரும், பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே கல்வி தரும், பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே தெய்வ வடிவம் தரும், பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே நல்லன எல்லாம் தரும் அப்படின்னு சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றிங்க அன்பு ஐயா. மிகவும் சிறப்பான ஒரு அற்புதமான உரையினை அதிகாலை அன்பு பரிசாக வழங்கிய தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் தங்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறுதோறும் நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க நாம் நற்சான்று என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம்.
நம்மிடையே நற்சான்று மிக்கவராக திகழக்கூடிய சான்றோராக நமது அவையில் வலம் வரக்கூடியவர்களுள் முக்கியமானவராக என்றென்றும் கருதப்படுபவர்களுள் ஒருவர் அன்பு ஐயா தமிழ் பேராசிரியர் அர்த்தநாரி அவர்கள். அவருடைய உரையை கேட்க வேண்டும் என்பதே நமக்கு கிடைத்த புண்ணியமாக என்றென்றும் இருக்கின்றது. அத்தனை செழுமை மிக்க கருத்துக்களை கிட்டத்தட்ட 300வது நிகழ்விலிருந்து இன்று வரை சேகரித்து அதை நம்மோடு பகிர்ந்து கிட்டத்தட்ட நம்மோடு இணைந்து பயணிப்பது, அதுபோல ஒவ்வொரு முறையும் ஊக்கமளிப்பதிலும் வல்லவராக சிறந்து விளங்குபவர். 4000 நிகழ்வுகள் முடிந்த பிறகான தலைப்பை கூட ஐயா அவர்கள் எங்களுக்கு இப்பொழுது கொடுத்துள்ளார்கள். அந்த அளவிற்கு நம்மை ஊக்கப்படுத்தி இன்னும் இன்னும் சிறந்த வழிகளில் முன்னேறுவதற்கான ஒரு வாழ்வியல் சூழலை கட்டமைத்து தருவதோடு நின்று விடாமல், நானும் உங்களோடு இணைந்து பயணிக்கின்றேன் என்கின்ற நம்பிக்கையை ஒவ்வொரு முறையும் உறுதி செய்பவர். இன்று சிறிது காலதாமதம், அது இயற்கையாக அனைவருக்கும் நடக்கக்கூடிய ஒன்றுதான். அதுவும் எங்களுடைய தளர்வறியா மனத்தை நிரூபிப்பதற்கான ஒரு சான்றாகவும் அமைந்திருந்தது. செழுமையான கருத்துக்களை அந்த நேரத்தில் நண்பர்களோடு நாங்களும் பகிர்ந்து கொள்வதற்கு இந்த தளர்வறியா மனம் என்ற தலைப்பின் கீழ் ஒரு வாய்ப்பளித்த அன்பு ஐயா அவர்களையும் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டுகின்றோம். அன்பு ஐயா அவர்களுடைய செழுமையான கருத்துக்களை இன்று முழுமையாக உள்வாங்க இயலாத சூழலை உணர்ந்து கொள்ள இயல்கின்றது. கூடிய விரைவில் அன்பு ஐயா அவர்களிடம் பேசிவிட்டு இன்னும் மற்றும் ஒரு அழகிய பாகத்தினை தளர்வறியா மனம் என்ற தலைப்பில் கூடிய விரைவில் நமது தளத்தில் திட்டமிடலாம். நாளை நமது தளத்தில் உலக இலக்கியம் என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் அன்பு தம்பி ஓஷோ கார்த்திக் அவர்கள் அற்புதமான சிறப்புரையை வழங்க இணைகின்றார்கள். ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளிலும் சரித்திரம் படைப்போம், தளத்தோடு இணைந்து பயணிப்போம், நமது வாழ்வியின் வழித்தடங்களை இன்னும் இன்னும் செம்மைப்படுத்துவோம். சிறப்பான சிறப்புரை அளித்த அன்பு ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டுகின்றோம். சரித்திரம் படைப்போம் அவையின் சார்பில் இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும் முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நன்றிங்க தோழர். ஐயா தளர்வறியா மனம் அப்படிங்கிற தலைப்பை 300வது நிகழ்வுல கொடுத்திருந்தாங்க. அதை சில சமயம் அந்த தலைப்புக்கு ஏற்றால் போல் நமக்கு நடக்கும். அந்த மாதிரி இன்றைக்கு தளர்வறியா மனம் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மூளைக்குள்ள ஒரு சுற்றுலா போயிட்டு வந்தோம். அந்த நேரத்துல நம்ம ஆரோக்கிய பிரிட்டோ அவர்கள் மூளைக்குள் சுற்றுலா அப்படிங்கிற இறையன்பு IAS அவர்கள் எழுதிய புத்தகத்திலிருந்து சில பகுதிகளை பகிர்ந்து கொண்டார்கள். அதுல நிறைய விஷயங்கள் இருந்தது. நிச்சயமா அதை எல்லோருமே ரீப்ளேலையும் கேட்கணும். மனித மனம் அப்படிங்கிறதுக்கும் விலங்குக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் உண்டு, அது எப்படி செயல்படுகிறது, அதை பத்தி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. பண்பாடு அப்படிங்கிறத பத்தியும் நிறைய விஷயங்கள், நம்ம எப்படி பண்பாடு அப்படிங்கிறத மாறிட்டு இருக்கோம், சில விஷயங்கள் கடத்திக்கிட்டு இருக்கோம், தேவைக்கேற்பாரு மாறிக்கிட்டு இருக்கோம், இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள். அதே மாதிரி மனிதன் எவ்வளவு சிக்கலானவனாக இருக்கிறான், தன் குழந்தையை கொஞ்சறான், ஆனா ஏதோ ஒரு குழந்தையை கொல்வதற்கான ஒரு அணுகுண்டை தயாரிக்கவும் முடியுது. அதற்கப்புறம் வீட்டுக்கு வந்து அந்த குழந்தைக்கு இனிப்பு வாங்கிட்டு வந்து கொடுக்கவும் முடியுது. இந்த மாதிரி ஒரு மனித மனம் அப்படிங்கிறது இருக்கு. ஆனால் சொல்லப்போனா அதுல இருந்து ஒரு முக்கியமான விஷயம், மற்ற விலங்குகள் அந்த இனத்தை அழிப்பதில்லை, ஆனால் மனிதன் மட்டும்தான் அழிப்பவனாக இருக்கிறான், ஒரு மமதையோடு இருக்கிறான் அப்படிங்கிறதும். நம்ம கண்ணாடியை பார்த்து நம்ம அழகதான் பார்க்கிறோம், அது அதிகமாக கணினி இல்லாமலும் இருந்து விடலாம், கண்ணாடி இல்லாமல் இருந்து விட முடியாதுங்கிற மாதிரி அந்த ஒரு மமதை அப்படிங்கிறது மனிதனுக்கு இருக்கக்கூடாது. அதை பற்றி நிறைய தகவல்கள் அந்த புத்தகத்திலிருந்து பகிர்ந்து கொண்டார். அதற்கு நன்றி. அதற்கப்புறமாக ஐயா அவர்கள் தளர்வறியா மனம் அப்படிங்கிற தலைப்புல கருத்துக்கள் பகிர்ந்து கொண்டாரு இன்றைக்கு. அதுல ஐயா ஆரம்பிக்கும் போதே சொன்னாரு, தளர்வறியா மனம் அப்படிங்கிறது ஒரு முயற்சியில தான் இருக்குது அப்படிங்கிறத சொன்னாரு. ஏன்னா திருக்குறளும் அதே தான் சொல்றாங்க, முயற்சி இல்லாமல் இருப்பவர்களுக்கு தான் அந்த பழி அப்படின்றது வந்து சேரும். பொறியின்மை யாருக்கும் பழியன்று, அறிவறிந்து ஆழ்வினை இன்மை அப்படிங்கிற ஒரு குறளையும் சொன்னாங்க. அடுத்ததாக இன்றைக்கு அந்த அபிராமி அந்தாதியிலிருந்து அந்த பாடல் அந்த குறித்த விளக்கங்கள் நிறைய பகிர்ந்துகிட்டாரு. அதுல இனிய சொற்கள் கூறுபவர்கள் மனதில் வஞ்சனை இருக்காது அப்படிங்கிறத திருக்குறளும்
சொல்லுது. பரிபாடல்ல என்ன சொல்றாங்கன்னா, "யான் இறப்பவை பொன்னும் பொருளும் போகமும் அல்ல, அன்பும் அறனும் அருளும்" அப்படிங்கிறது தான் நம்ம தேவைப்பட்டு கேட்கிறது அப்படிங்கிறத பரிபாடலும் சொல்லுது. நம்ம எப்பவுமே அ அ தனியா யோசிக்கக்கூடாது. அதாவது தனம் தரும், கல்வி தரும் அப்படின்னா, அத தனித்தனியா பார்க்கக்கூடாது. நம்ம நல்ல ஒரு கல்வி அப்படிங்கிறது இருக்கும்போது, அது நம்மள எப்போதுமே கைவிடாது. ஒரு கல்வி தகுதி அப்படிங்கிறது வரும்போது, நமக்கு ஒரு பொருளாதார தகுதியும் வரும். இந்த 2 தகுதியும் நியாயமா வரும்போது, நமக்கு ஒரு சமுதாய தகுதியும் வரும். ஏன்னா, நம்ம நியாயமில்லாம சம்பாதிச்சோம்னாக்கா, நம்ம வருமான வரிய பார்த்து பயப்படுவோம். ஆனா, நல்ல கல்வி தகுதியோட, நியாயமான பொருளாதார தகுதியோட, ஒரு சமுதாய தகுதியும் கிடைக்கணும் அப்படிங்கிறத சொன்னாங்க. அதற்கு கல்வின்றது ரொம்ப முக்கியம். பாரதிதாசன் அவர்களும் சொல்லியிருக்காரு. "தலைவாரி பூச்சூட்டி உன்னை" அப்படிங்கிற ஒரு பாடல்ல, "மலை வாழை அல்லவோ கல்வி, நீ வாயார உண்ணுவாய் போ என் புதல்வி" அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா மகளுக்கு சொல்ற மாதிரி, பெண் கல்வியும் சொல்ற மாதிரியான ஒரு பாடலையும் சொன்னாரு. அப்படி இருக்கவங்க தான் வையத்துள் வாழ முடியும் அப்படிங்கிறத, "வையத்து வாழ்வீர்காண்" அப்படின்னு ஆண்டாள் அவர்களும், "வையத்துள் வாழ்வாங்கு வாழ" அப்படின்னு திருவள்ளுவரும் சொல்றாரு. நமக்கு 3 விஷயங்கள் ரொம்ப முக்கியம். உணவு, உறவு, உணர்வு அது எல்லாமே. அதுல அந்த உறவு, உணர்வு இது 2யும் கொடுப்பது அப்படின்னு பார்த்தா ஆறறிவு. அதாவது அந்த ஆறறிவுங்கிறது நம்மளுடைய மனம். ஆறறிவு இருந்தால் அது பொன் செய்யும் மருந்தாக இருக்கும். அதுதான் நம்முடைய மனம் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. ரொம்ப அழகான அந்த அதுக்கான ஒரு விளக்கம். "தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும்." நம்மளும் தெய்வமாகலாம். அதாவது ஊருக்காக வாழ்ந்து உயர்பவன் வந்தான் மனிதன், அவன் புனிதனும் ஆகலாம் அப்படிங்கிறத சொன்னாங்க. நல்லன எல்லாம் தரும்னா, இதெல்லாம் இருந்தா எல்லாமே தரும் அப்படின்னு பொதுவா சொல்லல. நல்லது தரும் அப்படின்றத தான் சொன்னாங்க. இப்படி இந்த பாடலுக்குரிய விளக்கங்களை அழகா ஐயா சொல்லியிருக்காரு. இன்னும் சில பகுதிகள் இன்றைக்கு ஐயா பகிர வேண்டியத இன்னும் மற்றொரு நாளில் பகிர்வார் அப்படிங்கிறதுக்காக இன்னும் ஆர்வமோட காத்துட்டு இருக்கோங்க ஐயா. மிக்க நன்றி. உடல்நிலை சவாலுக்கு இடையிலும் வந்து இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டு இந்த தளர்வரியா மனம் அப்படின்ற குறித்த உங்களுடைய கருத்துக்களை இன்றைக்கு பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. விஜயகுமாரி அம்மா வணக்கம். நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உருவாழ்க, உருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதை எடுத்து தினந்தோறும் சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கும் கருணை உள்ளம் ஆரோக்கியப்பேட்ட ஐயா அவர்களுக்கு பல கோடி நன்றிகள். இதில் நடைபெற்று கொண்டிருக்கும் சிந்தனை சிற்பி கற்பகவள்ளி அம்மா, கற்பனை களம் ரேவதி அம்மா, சித்திரம் படைக்கும் வேல்ராஜ் ஐயா அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். இன்று இந்த தளத்தில் நமக்கெல்லாம் அரிய கருத்துக்களை எடுத்து கூறிய அர்த்தநாரி ஐயா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். மற்றும் நம் குழுவில் குழுமி இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாங்க வாழ்த்து பயனுக்கு போயிடலாம். கண்களை மூடி அமைதியாக உட்காந்துக்குவோம். நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குருவாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறையாற்றலே பக்கத்துணையாகவும் பக்க பலமாகவும் இருந்து வழி நடத்துவாராக. நன்றிகள் அம்மா.
நன்றிகள் ஐயா. இன்னைக்கு ஐயா அர்த்தநாரி ஐயா அவங்க வரலன்னதுமே எனக்கு தெரிஞ்சுது, ஏதோ அவங்களுக்கு முடியாத ஒரு சூழ்நிலை. அதை நினச்சி நான் அவரை வாழ்த்திட்டேன் அப்போவே. வாழ்த்தினாலும் சரி வந்துடுவார் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துட்டுது. அந்த மாதிரியே வந்து கருத்துக்களை சொன்னதுக்கு நன்றிகள் ஐயா. அந்த வராத அந்த நேரத்தை பயன்படுத்தி ஆரோக்கியப்பட்ட ஐயா அவங்களும் மனிதருக்கும் மிருகங்களுக்கும் உள்ள வேறுபாடு நிறைய எடுத்து கூறினீர்கள் ஐயா. மிக தெளிவான கருத்துகள். ஐஏஎஸ் அவங்க புக்கில் இருந்து நீங்கள் சொன்ன கருத்துகள் வந்து ரொம்ப அருமைங்க ஐயா. இதை வந்து இடையில எல்லாரும் பேசணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா படிக்க முடியாது, இப்போ என்னால் படிக்க யாருக்கும் நேரம் முடியும். இந்த மாதிரி எடுத்து சொல்லும் பொழுது அதில் எவ்வளோ அரிய பல கருத்துகள் இருக்கிறத நான் உணர்றேங்க ஐயா. நன்றிகள் ஐயா. ஐயா அர்த்தநாரி அவங்க பேசினாங்க, இந்த உடம்பு முடியாத நேரத்துலையும் நமக்காக வந்து இந்த கருத்துக்களை சொன்னதுக்கு பல கோடி நன்றிகள் ஐயா உங்களுக்கு. தளர்வரியா மனம் தரும் என்பது எது அப்படின்னு ரொம்ப அருமையா எங்களுக்கெல்லாம் எடுத்து கூறினீர்கள். மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா. 10வது அதிகாரம், நெஞ்சில் வஞ்சமில்லாத இனம் தரும் எல்லாம் தரும்னு முடிச்சிங்க. கல்வி தரும், தனம் தரும், தனம் தரும், கல்வி தரும், அப்படியே இந்த நினைக்கணும்னு சொன்னீங்க. மிக்க நன்றிகள் ஐயா. பொருளை தரக்கூடிய இது கல்வி. அப்போ பாருங்க, அந்த வரியிலேயே எவ்வளோ இவ்வளோ நாள் உணர்ந்ததை விட எவ்வளோ ஒரு தத்துவ ரூபமாக எடுத்து சொன்னீங்க. எப்படின்னா, முதல்ல எப்படி நினைக்கணும்னு, தனந்தரும் கல்விதரும் தனித்தனியாக படிக்கக்கூடாது, நினைக்கக்கூடாது, தனந்தரும் கல்விதரும் அப்படின்னு படிக்கணும்னு சொன்னீங்க. ரொம்ப அருமைங்க ஐயா. தலைவாரி பூச்சூட்டி உன்னை பாடசாலைக்கு போயென்று சொன்னால் உன் அன்னை. அருமையான வாக்கியங்க ஐயா. எடுத்து சொன்னதுக்கு, காலையிலேயே நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த கருத்துக்களை வந்து நீங்கள் என்ன மீதி இருக்கிறதையும் வந்து எங்களுக்கு சொல்லணும்னு நான் கேட்டுக்கிறேங்க ஐயா. நீங்கள் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. நன்றிகள் அம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்க அம்மா. விந்தியா கௌரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். விந்தியா கௌரி அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காலை பொழுதுல அர்த்தநாரி ஐயா அருமையா பல கருத்துக்களை எடுத்துரைத்தார்கள். நாம அனைவருமே வந்து மனதை தளர்வு இல்லாம பார்த்துக்கணும். உடல்ல நோய்னா கூட அது நம்மளுக்கு பெரிதா தோன்றாது. ஆனா மனச்சோர்வு இருந்தது அப்படின்னா ரொம்பவே கஷ்டம். டென்ஷன் ஆகாம, டிப்ரெஷன்ல போகாம, ஸ்ட்ரெஸ் ஆகாம நம்மளை நல்லா பார்த்துக்கணும். அதுக்கு இலக்கியங்கள் நமக்கு வழிகாட்டியா இருக்கு. அந்த இலக்கியங்களை படித்து ஐயா திருக்குறளில் உள்ள கருத்து, பாவேந்தரோட கருத்து, திருப்பாவை ஆண்டாள் கூறிய அந்த பாடலோட கருத்து, அதில் உள்ள நுட்பமான பொருள், பல நூல் அறிவை நமக்கு வந்து காலை பொழுதுல வழங்கியது மிகவும் மகிழ்வாக இருந்தது. ஐயா சொன்னதில் ரொம்ப பிடித்தது, அப்படித்தான் வாழ்கிறோம், இருந்தாலும் அதை நினைவூட்டியதற்கு ஐயாவுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் தகுதியுடையதான வாழ்க்கையை வாழணும். பிறருக்கு கஷ்டத்தை கொடுக்க கூடாது, சிரமப்படுத்தக்கூடாது. நம்மளோட வாழ்க்கையை மேலும் 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 தகுதியாக்கிட்டே போகணும். அருமையான கருத்துக்கள் ஐயா. உங்களுடைய அந்த பல நூல் அறிவில் எங்களுக்கு சில துளியை இன்னைக்கு கொடுத்துருக்கேங்க ஐயா. அடுத்தடுத்து நீங்கள் நிறைய நல்ல கருத்துக்களை சொல்லணும் ஐயா. அபிராமி அந்தாதி பாடலை ரொம்ப அருமையாக நீங்கள் சொன்னீங்க. கேட்க கேட்க இனிமையாக இருந்தது. உங்களுடைய குரல் வளம், உங்களோட நல்ல அந்த மனம்தான் எங்களுக்கு கருத்தாக
வந்திருக்க ஐயா. நாங்களும் வாழ்க்கையில கடைபிடிப்போம் ஐயா. நல்ல மனதோடும் நல்ல சொல்லோடும் நல்ல செயலோடும் வாழ்வோம் ஐயா. நன்றிகள் ஐயா, நன்றிகள் ஐயா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. ராமச்சந்திரன் ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். அம்மா வணக்கம். சரித்திரம் படிப்போம் தளத்தின் அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பேராசிரியர் ஐயா அவர்களுக்கு இன்று தளர்வறியாத அந்த மனத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான ஐயாவினுடைய இந்த அபிராமி அந்தாயனுடைய பாடல் எங்களுக்கெல்லாம் ஒரு புத்துணர்வை தந்தது. பேராசிரியர் ஐயா அவர்களுக்கு நன்றிகளும் வணக்கங்களும். ஐயாவுடைய அந்த அபிராமி அந்தாதி பாடல். சார் ராமச்சந்திரன் சார், ஐயா ஐயா உங்களுக்கு இந்த துணிந்த பின் மனமே துயரம் கொள்ளாதே சோகம் பொல்லாதே அந்த பாட்டு உங்களுக்கு தெரியுமா? மனசுல இருக்கா? இல்லைங்க, நினைவில்லைங்களா? துணிந்த பின் மனமே துயரம் கொள்ளாதே சோகம் பொல்லாதே அப்படின்னு கண்டசாலா பாடி இருப்பாரு சார். அந்த பாட்டு தெரியும்னு நினைச்சேன். நன்றி. சரிங்க சரிங்க. அடுத்த நிகழ்வுல பாருங்கய்யா. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் தனமும் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி பூங்குழலால் அபிராமி கடைக்கண்கள் தனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்கள் கல்வி தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்கள் ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி பூங்குழலால் அபிராமி பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே இரவும் வரும் பகலும் வரும் உலகம் ஒன்றுதான் உறவு வரும் பகையும் வரும் இதயம் ஒன்றுதான் இதயம் ஒன்றுதான் இரவு வரும் பகலும் வரும் உலகம் ஒன்றுதான் உறவு வரும் பகையும் வரும் இதயம் ஒன்றுதான் இதயம் ஒன்றுதான் பெருமை வரும் சிறுமை வரும் பிறவி ஒன்றுதான் பெருமை வரும் சிறுமை வரும் பிறவி ஒன்றுதான் பிறவி ஒன்றுதான் வறுமை வரும் செழுமை வரும் வாழ்க்கை ஒன்றுதான் வறுமை வரும் செழுமை வரும் வாழ்க்கை ஒன்றுதான் வாழ்க்கை ஒன்றுதான் இரவு வரும் பகலும் வரும் உலகம் ஒன்றுதான் உறவு வரும் பகையும் வரும் இதயம் ஒன்றுதான்
இதயம் ஒன்றுதான். ஐயா, இன்று தளர்வறியாத அந்த மனம் தொடர்பான அபிராமி அந்தாதியுடைய பாடல் வரிகளை ஐயாவின் விளக்கத்தோடு கேட்டதற்கு மனதிற்கு மிகவும் ஒரு இதமான சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தது. ஐயா அவர்களுக்கு நன்றிகளும் வணக்கங்களும். அடுத்த நிகழ்வில் ஐயா இந்த பாடலின் முழு விளக்கங்களையும் அளிக்க வேண்டுமாய் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஐயா கண்ணை மூடி அப்படியே உட்கார்ந்து கேட்கும்போது எங்கேயோ ஒரு கோயில்ல அங்க அபிராமியோட கோயில் சந்நிதியிலே உட்கார்ந்து அந்த பாட்டை கேட்கிற மாதிரி அப்படி ஒரு இன்றைக்கு ஒரு தெய்வீகமா இருந்ததுங்க ஐயா. அருமையான பாடலுக்கும் உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் மிக்க நன்றிங்க ஐயா. அருள் சேவியர் சார் வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அன்பு ஐயா அர்த்தநாரி ஐயாவுக்கு வணக்கம், நன்றி, வாழ்த்துக்கள் ஐயா. ஆனா இந்த நீங்க கொடுத்த இந்த 20 நிமிட உரை வந்து கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த தலைப்பையும் தொட்டுட்டு போனீங்கன்னு தான் சொல்ல முடியும். மிக அருமையான உரை. திருக்குறள்ல இருந்து எல்லா அருட்பால இருந்து நீங்க யாராவது கொடுத்தீங்க, நன்றி ஐயா. நீங்க இந்த வாழ்க்கையில சிங்கிளா இருக்கக்கூடாது, மிங்கிள் ஆகணும். இந்த பஞ்சுக்கு தான் நீங்க உங்க உரையை வந்து கேட்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். அழகா வந்து புரியுற மாதிரி சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் ஸ்டேட்டஸ், அதுக்கப்புறம் அதை த்ரூ எஜுகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து நம்ம எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், அதுக்கப்புறம் சோசியல் ஸ்டேட்டஸ். ஸோ இந்த கல்வி மூலமா நமக்கு இதெல்லாம் கிடைக்குது. பட்டு அந்த கல்வியை பெறணும்னா அந்த அப்படியே கொண்டு வந்தீங்க, அந்த மனத்தை கொண்டு வந்தீங்க. ஸோ நம்ம மனசு வந்துதான் ஒரு மன வலிமை இருந்தா நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். அந்த தவம் அதிகாரத்துல திருவள்ளுவர் அழகா வந்து இந்த மனம் வலிமையை பத்தி, அந்த கமிட்மெண்ட் அதை பத்தி அழகா ஒவ்வொரு குறளையும் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி மனசு வந்துதான் அதோட எனக்கு அதோட ரொம்ப வியப்பா இருந்தது. ஏபிசிடி 26 எழுத்துல எதுக்கு ஐயா இசட் ஒய் எக்ஸ் இதை எதுக்கு சொல்லிக்கிட்டே வர்றாரு அப்படிங்கும் போது அந்த யூ டபிள்யூ, அந்த யூ இருக்கு, டபிள்யூ இருக்கு. இன்னைக்கு தான் புதுசா அது ஓ இப்படி இல்லாமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் டபிள்யூ அப்படிங்கிறதான் அந்த டபிள்யூ. நமக்கு அந்த 3 யூ இருக்கணும் அப்படிங்கிறத அழகா சொல்லிங்க. உணவு, உணர்வு, உறவு அப்படின்னு. ஸோ அந்த இதெல்லாம் வந்து யாருமே சிந்திக்க முடியாத ஒரு இது. அது நீங்க அழகா நீங்க கொண்டு வந்தது சிறப்பா இருந்தது இல்லையா. அதான் நம்ம மனசுதான் எல்லாத்துக்கும் காரணம். அது நிறைய இடத்துல மருத்துவமனையிலையும் சரி, ஒரு சோக நிகழ்வுகளையும் சரி, மனசை மட்டும் தளர விட்டுறாது அப்படின்னா. அப்ப என்ன அர்த்தம்னா அந்த மனசுதான் வந்து மெயின். அந்த அதனால வந்து அந்த மனசை வந்து நல்லா வலிமையா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுதான் ஒரு சாராம்சம். நன்றிகள் ஐயா, உங்களுடைய உரை சிறப்பா இருந்தது. பகுதி 2 வேணா அடுத்த உரையில நீங்க கொடுங்க. முழு சாராம்சத்தையும் நாங்க தரதுக்கு தயாராக இருக்கிறோம். நன்றிகள் ஐயா. அந்த இடைப்பட்ட நேரத்துல அன்பு சகோதரர் அறிக்கை பிரிட்டோ அந்த இறையன்பு ஐஏஎஸ் எழுதிய மூளைக்குள் ஒரு சுற்றுலா, அந்த இதுல அருமையான கட்டுரைகள் சிறப்பா இருந்தது. அதான் அதுல நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம். அதான் உனக்கு அறிவு இருக்கா, மூளை இருக்கா அப்படின்னா அவ்வளவு கோவம் வரும். ஏன்னா அந்த ஒரு அந்த அந்த மூளைங்கிறது அவ்வளவு அந்த கட்டுரையில அழகா ஒவ்வொரு யானைக்கு மூளை அளவு வந்து முக்கியம் கிடையாது, சிந்திக்கிற அளவு தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டுரை அழகா இருந்தது. அவருக்கும் வாழ்த்துக்கள். வாய்ப்புக்கு நன்றிங்க. நன்றி வாய்ப்பு. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. சரவணன் வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு ஐயா வந்து ரொம்ப அருமையா இந்த திருக்குறள் மற்ற இலக்கியங்களும் சேர்த்து சொன்னாங்க. அது மிகவும் பிரசித்தமா இருந்தது. ஐயா அவர்களுக்கு நன்றிகள். மற்றும் அரகபிரிட்டா வந்து இறை அன்பு சார் அவருடைய புத்தகத்திலிருந்து ஒரு சில பாகத்தை சொன்னாங்க. அதுக்கும் அவர்களுக்கும் நன்றிகள், வாழ்த்துக்கள். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. காசி ஆறுமுகம் வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு மிக சிறப்பான ஒரு நிகழ்வு.
ஏன்னா 3 விருந்து நமக்கு கிடைக்கப்பெற்றது. முதலிலே அந்த இறையன்பு அவர்களுடைய மூளைக்குள் சுற்றுலாங்கிற அந்த வாசிப்பு நமக்கு மிக நேர்த்தியாக வாசித்து நமக்கும் வந்து ஏகப்பட்ட தகவல்கள் அதிலிருந்து கிடைக்க பெற்றோம். அதுக்காக ஆரோக்கியப்பட்ட சகோதரர் ஆரோக்கியப்பட்ட அவர்களுக்கு நன்றி. அதனைத் தொடர்ந்து ஐயாவோட உரை எப்போதுமே வந்து நமக்கு ஒரு எளிய முறையிலும் ஒரு சிறந்த பஞ்சு வசனத்தாலும் நம்மளுக்கு வந்து கருத்துக்களை அதிகமாக தரக்கூடியவர். அதே போல் இலக்கியமாகட்டும், நம்ம திரைப்பட பாடல்களாகட்டும் எல்லாத்துலேயுமே இருந்து எந்த அளவுக்கு கருத்துக்களை நம்மளுக்கு எடுத்து தர முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்து தருவார். இன்றைக்கும் வந்து சங்க இலக்கியத்திலிருந்து திரைப்பட பாடல் வரைக்கும் ஐயா எடுத்து தந்திருக்காரு. பரிபாடல், அபிராமி அந்தாதி, அப்புறம் திரைப்பட பாடல்கள் எல்லாத்துலேயுமே வந்து அந்த தளர்வரியாக மனம் பற்றி உள்ள கருத்துக்களை நமக்கு சொன்னார். அதே போல் வந்து மனம் தான் நம்ம உடலை வந்து இயக்குது. அப்படிங்கிறதுக்கு அவர் இன்னைக்கு முடியாத ஒரு உடம்பு முடியாத சூழ்நிலையில் கூட அந்த மனதின் மூலமாக தான் அவருக்கு அந்த தலைவரையாக மனம் இருக்க போய் தான் நம்மளுக்கு எழுந்து அந்த உரையை சொல்ல முடிஞ்சது. அப்படிங்கிறதுக்கு அதே ஒரு நற்சாண்டாக இருக்குது. அதே போல் ராமச்சந்திரன் ஐயாவோட அந்த பாடல் இரவும் வரும் பகலும் வரும் பாடல் ஆலங்குடி சோமு அவர்களை பற்றி ஏற்கனவே நம்ம பகிர்ந்திருந்தோம். அதில் அவர் எழுதிய அந்த சிறப்பான பாடல்களும் இன்னைக்கு நமக்கு ஒரு ஊக்கமளிக்கிற ஒரு பாடலாக அமைந்தது. ஆக 3 விருந்துகள் இன்னைக்கு நமக்கு கிடைச்சிது. மிக்க நன்றி. சரித்திரம் படைப்போம் குழுவிற்கும் நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. அன்பு சார் வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். அர்த்தநாரி சார் என்னுடைய உரை அபிராமி காந்தாதி பாடல்கள் மற்ற திருவள்ளுவர் பல செயல்கள் பாடல்கள் மூலிமா பல அரிய கருத்துக்களை நம்மிடம் கூறினார். மிகவும் அருமை. அவர் உடல் நலம் சரியில்லாத நிலையிலும் பல அரிய கருத்துக்களை சும்மா அந்த பணம், அறிவு, குணம், அந்த அந்த குத்துச்சண்டை வீரர் எப்படி இன்கம் டேக்ஸ் ஆளை பார்த்து பயந்தாரோ, ஸோ இந்த மாதிரி பல அரிய கருத்துக்களை இந்த மலைவாழை அல்லவோ, அந்த மார்ஜினல் யூட்டிலிட்டி, அந்த விருப்பம் நிறைவேறும்படியாக பொன் செய்யும் மருந்து, இது மாதிரி பல அரிய கருத்துக்களை போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து, தலைவரியா மனம் தரும். ஸோ அந்த தலைப்பில் அந்த ஆண்டாளினுடைய செயல் பாடல்கள் நம்ம மார்கழி மாதத்தில் அருமையாக இருக்குது. சிறப்பான உரை. பல வாழ்க்கையில் நம்ம கடைபிடிக்க வேண்டிய பல நல்ல அறிவுரைகளையும் கூறினார். வாழ்த்துக்களும் நன்றிகளும். ஆரோக்கியப்பட்ட சாரும் அந்த மூளைக்குள் சுற்றுலா, இறைன் சாருடைய புக்கு தியரி ஆஃப் மைண்டு, ஸோ அப்புறம் அந்த சிம்பன்சி, அந்த டோப்பமைன் காரணம், ஸோ இந்த மாதிரி பண்பாட்டினால் பண்பாடு, ஸோ இது மாதிரி பல அரிய கருத்துக்களையும் நம்மளுடைய மனித மூளையினுடைய சக்தியும் அளவில்லாத சக்தி பவரை பற்றிலாம் ரொம்ப அருமையாக கூறினார். வாழ்த்துக்களும் நன்றிகளும். நன்றி சார். நன்றி சார். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. நித்யாதேவி வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலைவரியா மனம் தரும் நல்லன எல்லாம் தரும் நடிகர் என்பதற்கே கணம் தரும் உங்களால் அபிராமி கடைக்கண்கள்னு சொல்லிட்டு சிறு வயதுல பாடிய பாடல்கள் நினைவு வந்தது. இந்த போதும் அப்படின்ற ஒரு வார்த்தை சமாதானம் தொடங்குவதற்கு, ஒரு தீண்டல் போதும் ஒரு அழுகை அடங்க, ஒரு தீபம் போதும் இருட்டு நீங்க, ஒரு புன்னகை போதும் துயரங்கள் போக, ஒரு முயற்சி போதும் முயற்சிகள் தொடங்க, ஒரு மரம் போதும் மனம் ஒன்று தொடங்க, ஒரு மனது போதும் உத்வேகம் வழங்க, ஒரு முடிவு போதும் லட்சியம் வளர்க்க, ஒரு சொந்தம் போதும் உற்சாகம் பிறக்க, ஒரு கனவு போதும் நம்ம அதை எட்டி பிடிக்க, ஒரு தகுதி போதும் தகுதிகள் வளர்க்க, ஒரு சிந்தனை போதும் புதுமைகள் படைக்க, ஒரு விடியல் போதும் உலகத்தை எழுப்ப, ஒரு பகைவன் போதும் உங்களை எழுப்ப, ஒரு தோல்வி போதும் எப்போதும் ஜெயிக்க, ஒரு மோதல் போதும் மோதல்கள் தவிர்க்க, ஒரு புத்தகம் போதும் உங்களை உழுக்க, ஒரு உளி போதும் பாறைகள் செதுக்க, ஒரு சம்பவம் போதும் உங்களை உயர்த்த, ஒரு வாய்ப்பு போதும் உங்களை உணர்த்த, ஒரு நண்பன் போதும் உற்சாகம் கொடுக்க, ஒரு லட்சியம் போதும் உங்களை இயக்க, ஒரு காதல் போதும் உங்களை மலர்த்த, ஒரு ஞானி போதும் உங்களை கரைக்க. அப்படி கரைக்கிற மாதிரி ஒரு வார்த்தையா இருந்தது. ஆனா போதும் அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு வார்த்தையா, இன்னும் வேணும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தது. அவ்வளோ அழகா உங்களுடைய அந்த ஐயா சொன்ன மாதிரி அந்த டைமிங் ரைமிங் நானுமே வசதியா கன்சல்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணாம கன்ஃபார்ம் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி வார்த்தைகள் எனக்குமே ஸ்லைடுகள் நிறைய வரும். அந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் அவ்வளோ அழகான உற்சாகமான வரிகள், அழகான ஒரு சிறப்பான ஒரு
பேச்சு சிறந்த ஒரு தகவல் தந்ததுக்கு நன்றி. வாழ்த்துக்கள். மென்மேலும் வளர்க. எல்லா நாளும் இனிய நாளாக அமையட்டும். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிரலாம். நன்றி அனைவருக்கும். ஐயா, உங்கள் ஏற்புரைக்கான நேரம், உங்கள் நிறைவு கருத்துக்கள் நீங்க பகிர்ந்துக்கலாம். வணக்கம். இந்த அந்த காலத்துல இப்பவும் சரி, இந்த பாஸ் பண்ணணும் அப்படின்னா 40 மார்க் வாங்கினா பாஸ், ஆனா 60 மார்க் வாங்கலைன்னா பாஸ். இந்த வினாடி வினா இருக்கு பாருங்க, அதுல தெரியலன்னா பாஸ் வினாடி வினால. அது மாதிரி நான் பாஸ் பண்ண நிமிஷமே அதிகமா போச்சு. 30 நிமிஷம் பாஸ் பண்ணிட்டேன். பாஸ் பண்றதுன்னா கடந்து வர்றது. ஆக அந்த 30 நிமிஷம் பாஸ் ஆனதுனாலே ஃபெயில் ஆயிட்டேன். அது மாதிரி ஆயிடுச்சு. ஆனாலும் கூட என்ன அப்படின்னா, அதனாலதான் எப்போதுமே நல்லதை பேசணும். நான் 3ஆம் வகுப்பு படிக்கும்போது சார் தமிழ் சார் ஊக்கமது கைவிடேல்னாரு. நான் தூக்கமது கைவிடேல்னேன். கூட படிச்ச எல்லா பசங்களும் சிரிச்சுட்டாங்க. எல்லாரும் பார்வையற்றவர்களா, எல்லாரும் சிரிச்சுட்டாங்க. என்னடா இந்த மாதிரி தூக்கமது கைவிடேல்னு சொல்றான் அப்படின்னு சொன்னோன்னா, அவருடைய ரூம்ல கூட்டு போய் செமத்தியா அடிச்சாரு. ஆனா அதுக்கப்புறம் அதை போய் அவங்க மனைவி கிட்ட சொல்லிட்டாரு. அவரு தூங்கும் போதெல்லாம் எங்க மனைவி எழுப்பும் போதெல்லாம் சொல்லுவாங்களாம், தூக்கமது கைவிடேல்னு தூங்குறீங்களா அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் வரும்போதெல்லாம் ஒரு சாக்லேட்டோ பிஸ்கெட்டோ ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. அடிக்கடி நான் 3ஆம் கிளாஸ் படிக்கும்போது தூக்கி தூக்கி வச்சுக்குவாரு. நீ தூக்கமது ஊக்கமது கைவிடேல் கூட மறந்துடா, ஆனா தூக்கமது கைவிடேல் மட்டும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குதுன்னு சொல்லுவாரு. அது மாதிரி தூக்கமது கைவிடேல்னு இன்னைக்கு கொஞ்சம் தூங்கிட்டேன் போல இருக்கு. அது மாதிரி ஆச்சு. ஆனாலும் கூட என்ன அப்படின்னு சொன்னா, தூங்குவது கூட உடம்புக்கு நல்லதுதான். ஆனா எப்ப தூங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. இப்ப தூங்கி இருக்கக்கூடாது. அதனால பள்ளிதனில் தூங்கியவன் கல்வி இழந்தான் அப்படிங்கிற மாதிரி பொறுப்புள்ள நேரத்துல தூங்கினதுதான் ரொம்ப தப்பு. உண்மையிலேயே அது எனக்கு வருத்தத்தை கொடுக்குது. இருந்தாலும் கூட இந்த பாடலினுடைய இன்னும் இதை விடவும் ஒரு சிறந்த விளக்கத்தை நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம். அந்த 30 நிமிடத்தை வீணாக்கி 20 நிமிடத்தை தேனாக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்த இயற்கைக்கும் சரித்திரம் படைப்போம் தளத்துக்கும், என்னுடைய நான் வர இயலாத நேரத்தில் எல்லோரையும் சுற்றுலாவிற்கு அழைத்து சென்ற, அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, சுற்றுலா போகணும்னா அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும், வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணணும், எல்லாமே பண்ணணும். ஆனா எந்த செலவுமே இல்லாம நம்ம ஒரு நாட்டுக்கு சுற்றுலா போக முடியும். எந்த செலவுமே தேவையில்லை. இருந்த இடத்துல இருந்தே நம்ம சுற்றுலா போகலாம். அது என்னன்னா, அது ஒரு நேஷன் இருக்குங்க. அது என்ன நேஷன்னா இமேஜினேஷன். அது மாதிரி அந்த மூளைக்குள் ஒரு சுற்றுலா அப்படிங்கிற ஒரு தலைப்புல எல்லோரையும் சுற்றுலாவிற்கு அழைத்து சென்ற பிரிட்டோ அவர்களுக்கு நன்றி. வாழ்த்தியவர்களுக்கும் ஆதரவாக கருத்துக்களை அளித்தவர்களுக்கும் மிக்க நன்றி. திருக்குறளினுடைய 11வது அதிகாரம் செய்நன்றி அறிதல் வழியில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றிங்கய்யா. அது 30 நிமிஷம் பாஸ் ஆனதுனால ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்னீங்க. நிச்சயமா கிடையாதுங்கய்யா. அடுத்த அந்த ஒரு 25, 30 நிமிடங்கள் நீங்க கொடுத்தது மிகப்பெரிய கருத்துக்கள் அப்படின்னு சொல்லணும். அதோட தளர்வரியா மனம் அப்படிங்கிற தலைப்புக்கு ஏற்ற மாதிரி அதை பற்றின உங்கள் முழு கருத்துக்களையும் நாங்க தெரிஞ்சுக்கணும்னா அதற்கு தளர்வரியா மனத்தோட நாங்களும் காத்துட்டு இருப்போங்கய்யா. மகிழ்ச்சி தான். ஏன்னா இன்னொரு முறையும் இன்னொரு நிகழ்வும் அதை பற்றி நீங்க பேசுவீங்க, நம்ம கேட்கிறோம் அப்படிங்கிறதும் ஒரு நிச்சயமா இன்னும் நிறைய கருத்துக்கள் பகிர்ந்துக்குவீங்கய்யா. மிக்க மகிழ்ச்சி. ஒரு சவாலான சூழ்நிலையிலும் கலந்துகிட்டு அந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரி தளர்வரியா மனதோடு பகிர்ந்துகிட்டது மகிழ்ச்சி. அதே மாதிரி தூக்கமது கைவிடல் நீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க. நீங்க போன தடவை சொன்னப்போ ரொம்ப நகைச்சுவையா இருந்தது. அது இன்றைக்கு ரொம்ப பொருத்தமாகவும் இருந்தது. உடலுக்கு தேவையான சமயத்தில் தூக்கமும் அவசியம்ங்கய்யா. மிக்க நன்றிங்கய்யா. மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவர் சார்பாகவும் சரித்திரம் படிப்போம் தளம் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி. பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்துக்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கவனித்துக் கொண்டிருக்கும்
ரேவதி, பவுலின், கலாபம், சங்கர், முத்து, வேல், சோபன், ஆனந்த், மாரி அனைவருக்கும் நன்றி. குறுஞ்செய்தி வாயிலாக தங்கள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டவர்களுக்கு நன்றி. அன்பு சார் அவர்கள் நிறைய உபயோகமான பலனுள்ள தகவல்களை பகிர்ந்திருக்கீங்கன்னு சொல்லியிருக்காரு. நன்றி. சசிகலாமா, ஆரோக்கிய பெற்ற சகோதரருக்கு நன்றி. அர்த்தநாரி ஐயா அவர்களுக்கு நன்றி. வாழ்க வளமுடன் சொல்லியிருக்காங்க. சோபன் அவர்கள், ராமச்சந்திரன் சார் வாய்ஸ் வெரி நைஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ராமச்சந்திரன் ஐயாவோட பாடல் இன்னைக்கு ஒரு மிக அற்புதமாக இருந்தது. நன்றி. ராமச்சந்திரன் ஐயாவும் இன்றைய காலை பொழுதில் மனதை உருக்கும் அபிராமி அந்தாதி தந்த பேராசிரியர் ஐயா அவர்களுக்கு நன்றின்னு சொல்லியிருக்காரு. நாங்களும் அந்த மனதை உருக்கும் வரிகளை தந்த ஐயாவுக்கும் அந்த பாடலை தந்த ராமச்சந்திரன் ஐயாவுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்க நன்றி. ஒலிபரப்பு வாயிலாக கேட்கவிருக்கும் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு ஓஷோ கார்த்திகின் உலக இலக்கியம் என்ற தலைப்பில் ஒரு சிறப்புரை இருக்கிறது. அதில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி. அனைத்திற்கும் நன்றி. ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.